Good morning everyone. Welcome to Vidical Study Center. So today வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் குரூப் 2A மெயின்ஸுக்கு QA டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது ஹோப்ஃபுல்லி இது தேர்ட் கிளாஸ் நினைக்கிறேன், சரிங்களா? ஸோ டுடே வந்து நம்ம கொஞ்சம் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் மல்டிபிள் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கிராஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் டுடே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which of the following is the natural nano மெட்டீரியல் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ கீழ்கண்டவற்றுள் இயற்கையான நானோ பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 4 ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? பீகாக், கிரைன் ஆஃப் சாண்ட், ஸ்கின் ஆஃப் தி வேல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்றத கொஞ்சம் யோசிக்கலாம். ஸோ மயிலிறகு, மயில் அழகு, மணல் துகள், திமிங்கலத்தின் தோல் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இதில் என்ன ஆப்ஷன் வரும்? ஏதாவது ஐடியா இருக்குங்களா? ஓகே, ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பீகாக் ஃபெதர் அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஸோ எதுக்காக பீகாக் ஃபெதர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பொதுவாக வந்து அந்த பீகாக் ஃபெதரில் வந்து நானோ மெட்டீரியலால் உருவாக்கப்பட்ட அந்த வடிவமைப்பு வந்து அந்த பீகாக் ஃபெதரில் வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சுது இயற்கையாகவே, ஓகேங்களா? ஸோ நேச்சுரலாகவே வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சுது. ஸோ அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எக்ஸிபிட் பண்ணுது பிரில்லியன்ட் கலர்ஸ் டியூ டு ஸ்ட்ரக்சரல் கொலாரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து என்ன பண்ணுன்னா நானோ ஸ்ட்ரக்சர்ஸ்லேருந்து ஒரு ஃபோட்டானிக் கிறிஸ்டல்ஸ் மாதிரி ஒர்க் பண்ணி நமக்கு வந்து லைட்டோட இன்டாக்ட் பண்ணும். ஸோ அப்போ பலவிதமான வண்ணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு வேவ் லென்த் ஆஃப் லைட் இருக்கு இல்லைங்களா? ஸோ லைட்டோட வேவ் லென்த்தோட ரெஃப்ளெக்ட் பண்ணும். ரெஃப்ளெக்ட் பண்ணிட்டு நமக்கு வைப்ரண்ட் ஹியூஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுனால கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபெதரில் இருக்கக்கூடிய அந்த நானோ ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து லைட்டோட நமக்கு ரியாக்ட் பண்ணும். ஸோ அந்த அளவுக்கு அந்த நானோ ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால பீகாக் ஃபெதர் தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஸோ இதோடைய அடுத்து நம்ம பொதுவாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் அதர் ஆப்ஷன்ஸையும் நம்ம கவர் பண்ணுவோம், சரிங்களா? ஒருவேளை இந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதையும் நம்ம கவர் பண்ண ட்ரை பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அது மூலமாக கிடைக்கக்கூடிய நாலேஜஸையும் நம்ம கேதர் பண்ணிப்போம் பொதுவாகவே. ஸோ அப்படி பார்க்குறப்ப பீகாக் ஒரு பீக் அப்படின்ற இடத்துல அழகு அப்படின்னு எடுத்துட்டோம்னு சொன்னால் அது வந்து கெராட்டினால் உருவாக்கப்பட்டது, பயாலஜிக்கல் மெட்டீரியல். ஸோ அதில் வந்து அந்தளவுக்கு சிறப்பான அம்சங்கள் கிடையாது. நானோ பார்ட்டிக்கல் இப்போ நானோ ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி ஃபெதரில் ஒர்க் பண்ணுதோ அந்த அளவுக்கு வந்து இங்கே இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதனால் பீக் அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகாது. அதே மாதிரி கிரைன் ஆஃப் சாண்ட்னு எடுத்துட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா அது வந்து பொதுவாக சிலிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? SiO2 பட் வந்து ஒரு நேச்சுரல் சாண்ட் கிரைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கேல் மெட்டீரியல்ஸாக தான் இருக்கும் தவிர நமக்கு ஃபெதர் மாதிரியான ஒரு அமைப்பை வந்து கொடுக்காது. ஒரு இயற்கையாகவே நானோ ஸ்ட்ரக்சர்ஸை வச்சு ஒர்க் பண்ணி ஒரு சிறப்பான ஒரு சிறந்த வேலைப்பாடுகளை வந்து அது கொடுக்காது அப்படின்றது சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ அது வந்து நானோ ஸ்கேலோட கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் சைஸில் வந்து லார்ஜராக இருக்கும். ஸோ அதனால் அந்த ஒர்க் அவுட் வந்து நமக்கு இங்கே கிரைன் ஆஃப் சாண்ட் வந்து வராது. இதில் லாஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கின் ஆஃப் வேல்னு எடுத்துட்டோம்னா அது வந்து செல்ஸால் ஆனது, லேயர்ஸ் ஆஃப் செல்ஸால் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் அதுவுமே வந்து இங்கே ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பீகாக் ஃபெதர். காரணம் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ஒன்ஸ் அகைன் அதில் வந்து நானோ ஸ்ட்ரக்சர்ஸ், அந்த நானோ மெட்டீரியலை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய நானோ ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அதில் பதிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டோட இன்ட்ராக்ட் பண்ணி நமக்கு வைப்ரண்ட் ஹியூஸை வந்து கிரியேட் பண்ணும். அந்த கலர் வைப்ரண்ட்டான கலர்ஸை வந்து நமக்கு உருவாக்கி தரும், சரிங்களா? அந்த நானோ ஸ்ட்ரக்சர்ஸ் அதில் இருக்கிறதுனால தான் இயற்கையாகவே அது வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சராக இருக்குது இந்த இடத்துல, சரிங்களா? மயிலிறகு அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ இந்த இந்த நானோ ரிலேட்டடாக மெட்டீரியல் இருக்கக்கூடிய மற்ற ஆப்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஹோப்ஃபுல்லி 12th புக்கில் ஃபிசிக்ஸில் வந்து லாஸ்ட் சாப்டராக இருக்கும், செகண்ட் வால்யூமில், சரிங்களா? அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா இதே மாதிரி பீகாக் ஃபெதர்லேருந்து மற்ற எல்லா ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருப்பாங்க. என்னென்ன இயற்கையாகவே எந்தெந்த பொருட்கள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி நானோ ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஒரு சின்ன கிளாட் பண்ணிக்கோங்க, கிளாஸில் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் ஒரு சின்ன ரிவைஸ் பண்ணிக்கோங்க, அதை ரீகால் பண்ணிக்கோங்க அந்த இடத்த, சரிங்களா? நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். Alright, so the alloy used for muscle wires in robots are, ஓகேங்களா? ஸோ சேஃப் மெமரி செல்ஸ், கோல்ட் காப்பர் அலாய்ஸ்,
கோல்ட், சில்வர் அலாய்ஸ், 2 டைமென்ஷனல் அலாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோபோக்களில் தசை கம்பிகள் உருவாக்க பயன்படும் உலோக கலவைகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ ரோபோக்கள்லாம் இப்போ நம்ம ரீசெண்டா வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதில வந்து தசை கம்பிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மசில் வயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மசில் வந்து கைகள்ல இருக்கக்கூடிய மசில் வயர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் உருவாக்க எந்த விதமான உலோக கலவைகள நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்ற மாரி கேட்குறாங்க. ஸோ வடிவ நினைவு உலோக கலவைகளா? அல்லது தங்கம், தாமிர உலோக கலவைகள், தங்கம், வெள்ளி உலோக கலவைகள், இரு பரிமாண உலோக கலவைகள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் சொல்ல முடியுங்களா? எனி ஐடியா? ஜஸ்ட் கெஸ் பண்ணுங்க. தப்பா இருந்தா பரவால்ல. நீங்க சாட்ல போடணும்னா சாட்ல போடுங்க. இல்ல சொல்லணும்னாலும் சொல்லலாம் தாராளமா. தப்பில்ல. நீங்க ஒரு சின்ன ஒரு 1 மினிட் டைம் எடுத்துக்கங்க ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே. ஜஸ்ட் நோட் பண்ணிட்டு நீங்க கமாண்ட்ல போட்டு ட்ரை பண்ணுங்க. அல்லது சாட்ல போட்டு ட்ரை பண்ணுங்க. ஓகே. பி. கோல்ட், காப்பர் அலாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா கோல்ட், காப்பர் அலாய்ஸ வந்து பொறுத்தவரைக்கும், அது வந்து ஒரு குட் கண்டக்டிவ் மெட்டீரியல். ஓகேங்களா? அ எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்றதுக்கு ரொம்ப எக்ஸலன்ட்டா இருக்கும். சர்க்யூட் போர்ட்ஸ்ல ஜுவல்லரி ரிலேட்டடா இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தங்கம், தாமிர உலோக கலவைகள் வந்து பயன்படுத்துவாங்க. ஆனா வந்து அது வந்து இதோட இதோட ஆன்சர் கிடையாது. ஓகேங்களா? ஸோ தங்கம், தாமிர உலோக கலவைகள் கிடையாது. அது வந்து குட் ஃபார் எலக்ட்ரிசிட்டி கண்டக்டிவிட்டி. பட் இட் இஸ் நாட் தி பெர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகேங்களா? ரோபோட்ஸ்ல வந்து மசில் வயர்ஸ யூஸ் பண்றதுக்கு கோல்ட், காப்பர் அலாய்ஸ்ன்றது இங்க இருக்கக்கூடிய ஆப்ஷன்ல வந்து பெஸ்ட்டான ஆப்ஷன் கிடையாது. எனி அதர் சாய்ஸ் நீங்க வேற ஏதாவது யோசிக்கிறீங்களா? ஸோ இந்த மாரி நம்ம இன்டராக்டிவா கிளாஸ் போனா தான், நீங்க ஒரு ஆன்சர் சொல்லும்போது, அந்த ஆன்சர் வந்து ஏன் தப்பு? அப்படியெல்லாம் எதுக்காக அது ரைட் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது தான், அது ஒரு கரெக்ட்டான கியூஏ செஷனா வந்து நமக்கு போகும். பிளஸ் அது மூலமா நம்ம இது மாரி ஒரு கொஸ்டின் வந்து நெக்ஸ்ட் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா, அத நம்ம கிராஸ்ப் பண்ணிக்கிறதுக்கும் ஐடியா இருக்கும். நீங்க இனிஷியேட் பண்ணா கூட பரவால்ல. நானே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன். சரிங்களா? ஸோ தப்பில்ல. அதனால தப்பா இருந்தாலும், சரியா இருந்தாலும், நீங்க வந்து போஸ்ட் பண்ணிட்டே இருங்க உங்களுடைய ஆன்சர்ஸ. அதுதான் வந்து பெஸ்ட். சரிங்களா? ஸோ அதுக்கு ஒவ்வொரு கொஸ்டின் ரீட் பண்றப்பயும் நான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ், 20 செகண்ட்ஸ் டூ 1 மினிட் வந்து நம்ம அந்த கொஸ்டினுடைய இத பொறுத்து நம்ம டைம் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ யோசிங்க. டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுங்க. அது வந்து பெஸ்ட்டா இருக்கும். நமக்கு இன்டராக்டிவா போகும் கிளாஸ். ஓகேங்களா? ஆல்ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுல தங்கம், வெள்ளி உலோக கலவைகளா இருக்க வாய்ப்பு இருக்கா? கோல்ட், சில்வர் அலாய்ஸா இருக்க வாய்ப்பு இருக்கா? அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் ஸ்விட்சஸ்ல வந்து அதிகமா ஹை அண்ட் எலக்ட்ரிக்கல் ஸ்விட்சஸ்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க பொதுவா. ஜுவல்லரில யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆனா வந்து அதுவுமே வந்து கிடையாது. ஓகேங்களா? அடுத்து வந்து ஏஐ. ஏஐ மீன்ஸ் ஏஐ மீன்ஸ் என்ன மேம் மீன் பண்றீங்க? அலுமினியம் சார். ஓ! ஓ! ஏஎல். ஓகே, ஓகே. சாரி மேம். பார்க்கல. அலுமினியம். எஸ் மேம். டூ 2 டைமென்ஷனல் அலாய்ஸ்ன்னா பார்த்துருக்கீங்களா? அது தெரியல சார். அதான் அலுமினியமும் ம். இன்னொரு அலாய் படிச்ச ஞாபகம். அலுமினியம் வந்து ஸ்கின்னா செயல்படுது அது அப்படின்ற மாரி படிச்சேன். ஓகே, 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 ஓகே மேம். ஃபைன். ஸோ இந்த மூவ் பண் ஓகே மேம். ஃபைன். அது பொதுவா யூஸ் பண்ணுவாங்க. அதுல வந்து அதோடைய ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா, அது லைட் வெயிட்டா இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால வந்துட்டு முக்கியமான ஆங்கிள்ல யூஸ் பண்ணுவாங்க. பட் இதுல வந்து மசில் வயர்ஸ்ன்னு ஸ்பெசிஃபை பண்ணி கேட்டதுனால நமக்கு வந்து கொஞ்சம் யோசிக்கணும் இதுல. ஓகேங்களா? ஸோ இரு பரிமாண உலோக கலவைகள் 2 டைமென்ஷனல் அலாய்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து கிராஃபீன் பேஸ் பண்ணி வருவாங்க. சரிங்களா? கிராஃபீன் பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ அது எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. ஸோ மேபி இந்த ஃபியூச்சர் நானோ மெட்டீரியல்ல அல்லது ஃபியூச்சர் நானோ எலக்ட்ரானிக் டிவைசஸ்ல வந்து சென்சார்ஸ்லாம் அதிகமா யூஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதோடைய பெஸ்ட்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டினுக்கான பெஸ்ட்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஷேப் மெமரி செல்ஸ் தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, அது வந்து ஸ்பெஷல் மெட்டல்னு சொல்லுவாங்க. தட் கேன் ரிட்டர்ன் டூ தியர் ஒரிஜினல் ஷேப். ஓகேங்களா? அ ஹீட் ஹீட் ஆயிட்டு டிஃபார்ம் ஆகுறப்ப, அது வந்து ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு போயிரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாரியான ஒரு மெட்டல் யூஸ் பண்ணுவாங்க. நிக்கல் டைட்டேனியம் அப்படின்னு சொல்லுவாங்க. NiTi அப்படின்னு சொல்லுவாங்க. NiTi நிக்கலும், டைட்டானியமும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு உலோக கலவை அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. வடிவ நினைவு உலோக கலவைகள். அந்த மாரி ஸ்பெஷல் மெமரி செல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இதில யூஸ் பண்ணப்படுது. சரிங்களா? ஸோ இதான் வந்து மசில் வயர்ஸ்ல வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாங்களா? ஆல்ரைட். ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் மெட்டீரியல்ஸ் ஆர் காமன்லி யூஸ்டு டு மேக் ரோபோட் பாடிஸ்? மேம் நீங்க கேட்டீங்க இல்லைங்களா? அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு பாருங்க. இப்போ நீங்க ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. இவ்வளவு நேரம் யோசிக்க கூடாது இந்த கொஸ்டினுக்கு. டக்கு டக்குன்னு சாட்ல போட்டீங்கன்னா தான் பெஸ்ட்டா இருக்கும்.
ஓகே. ஏ ஆப்ஷன் அலுமினியம் அண்ட் ஸ்டீல். மேம் ஆல்ரெடி சொன்ன மாரியே அதில நின்னுட்டாங்க. ஓகே. ஏ அலுமினியம் அண்ட் ஸ்டீல் எல்லாருமே சொல்றாங்க. ஆக்சுவலா கரெக்ட். ஓகேங்களா? அலுமினியம் அண்ட் ஸ்டீல். அதான் கரெக்ட்டான ஆன்சர். என்ன அப்படின்றத பார்ப்போம். அப்புறம் நீங்க முடிஞ்சா வாய்ப்பு இருந்தா, எதனால பி, சி, டிலாம் இல்ல? காப்பர் அண்ட் அயர்ன் ஏன் இல்ல? அதோடைய பிளஸ் பாயிண்ட் என்னன்றத கொஞ்சம் டீட்டெயில்டா பார்த்தோம்னா, மேபி இது மாரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் வர்றப்ப நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஃபர்ஸ்ட்டு அலுமினியமோட பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா? லாஸ்ட் கொஸ்டின்ல சொன்ன மாரி லைட் வெயிட்டா இருக்கும். கொரோஷன் ரெசிஸ்டன்ட்டா இருக்கும். சரிங்களா? அரிப்புத்தன்மைலாம் இல்லாம இருக்கும். அது வந்து அலுமினியத்தில இருக்கக்கூடிய பெஸ்ட்டு ஒரு ஐடியாலஜி. இப்ப ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா, ஹை ஸ்ட்ரென்த்தா இருக்கும், டியூரபிலிட்டியா இருக்கும். ஸோ இந்த மாரி அலுமினியம் அண்ட் ஸ்டீல் அப்படிங்கிற இந்த 2 விஷயத்தும் 2 விஷயமும் இப்ப அலுமினியம் பார்த்தீங்கன்னா, லைட் வெயிட்டா இருக்கும், கரோசன் ஃப்ரீயா இருக்கும் இல்லைங்களா? அதே மாரி ஸ்டீல் வந்து ஹை ஸ்ட்ரென்த்தா இருக்கிறதுனால, டியூரபிலிட்டியா இருக்கிறதுனால, இது 2ம் அதிகமா வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ரோபோட் பாடிஸ் வந்து கிரியேட் பண்றதுல. அப்ப காப்பர் அண்ட் அயர்ன் வந்து ஏன் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னா, காப்பர் வந்து ஒரு குட் எலக்ட்ரிசிட்டி கண்டக்டிவிட்டி மெட்டீரியலா இருந்தாலுமேவும், அது வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கும். ரோபோட்டோட பாடிஸ்க்கு நம்ம யூஸ் பண்றப்ப. ஸோ அதனால அத வந்து அந்த அளவுக்கு பிரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அதே மாரி வந்து அயர்ன் வந்து ஏன் பண்ண மாட்டாங்கன்னா, அது கொரோசன் இருக்கு இல்லைங்களா? அரிப்புத்தன்மை அந்த ரஸ்ட் ஆகுறதுக்கு வந்து வழிவகுக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அது ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அதையும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதான் பி ஆப்ஷன் வந்து நம்ம பொதுவா யூஸ் பண்றது கிடையாது. ஸோ அடுத்து வந்து பிளாஸ்டிக்ன்றப்ப உங்களுக்கே தெரிய வாய்ப்பு இருக்கு. பிளாஸ்டிக் அப்படிங்கிறது வந்து லைட் வெயிட் தான் இருக்கும். ஆனா அது வந்து கொரோசன் ரெசிஸ்டன்ட்டா தான் இருக்கும். ஆனா அது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது இல்லைங்களா? ஸோ அதனால வந்து அது பொதுவா அதிகமா யூஸ் பண்ண மாட்டாங்க. ரப்பர்ன்றப்ப ரப்பரோட முக்கியமான ஏன் ரப்பர் நம்ம யூஸ் பண்றது இல்ல? அப்படின்ற மாரி சொன்னோம்னா, அதனால குறிப்பிட்ட ஷேப்ப வந்து கரெக்ட்டா கிரியேட் பண்ண முடியாது. ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டிய வந்து கொண்டு வர முடியாது. ஒரு ரோபோட்டிக்ஸ்ல நம்ம சொல்ற மாரி ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டிய வந்து ரப்பரால அந்த அளவுக்கு மெயின்டெயின் பண்ண முடியாது. ஸ்ட்ராங்கா இருக்காது. ஸோ அதனால அந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்றது இல்ல. டைட்டானியம் அண்ட் ப்ரோன்ஸ் பார்த்தோம்னு சொன்னா, பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, டைட்டானியம்ன்றது பெஸ்ட் ஆப்ஷன். ஏன் அப்டின்னா, அது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும், லைட் வெயிட்டா இருக்கும், ஒரு கொரோசன் ரெசிஸ்டன்ட்டா இருக்கும். ஆனாலும் நம்ம வந்து அதிகமா யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா, அது வெரி எக்ஸ்பென்சிவா இருக்கும் டைட்டானியம். சரிங்களா? ஸோ அதனால வந்து ஒரு ஒரு சில ஏரோஸ்பேஸ் ரோபோட்டிக்ஸ்ல ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் ஹை எஃபிஷியன்சி வாய்ந்த ஒரு ரோபோட்டிக்ஸ் மெட்டீரியல்ஸ்ல மட்டும் தான் நம்ம டைட்டானியம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாரி கொஸ்டின் நீங்க அனலைஸ் பண்ணணும் கண்டிப்பா. இப்ப இந்த டைம் வந்து அதுக்கான கரெக்ட்டான டைம். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் அனலைஸ் பண்ணுங்க. ஏன்னா, இப்ப போக போக எக்ஸாம் ரொம்ப நெருங்க இந்த அளவுக்கு நம்ம டீட்டெயிலா டிஸ்கிரைப் பண்ற மாரி வராது கண்டிப்பா. ஸோ ஆப்ஷன பார்த்தபோது டக்கு டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்க மாரி இருக்கும். மேபி கம்மிங் வீக்ல வந்து நம்ம குடுக்கக்கூடிய QA செஷன்ஸ்ல கூட நம்ம அதர் ஆப்ஷன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோமான்னு தெரியல. ஸோ அப்ப முடிஞ்ச வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பண்ற வரைக்கும் நமக்கு அதுலருந்து கிராஸ்ப் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அ ப்ரோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். சரிங்களா? வெண்கலம் சாஃப்ட்டா இருக்கும். ஸோ அதனால அத நம்ம பொதுவா யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து கரெக்ட்டா சொல்ட்டீங்க. அலுமினியம் அண்ட் ஸ்டீல் தான் இதுக்கான பெர்ஃபெக்ட்டான ஆன்சர். சரிங்களா? நீங்க சொன்னது தான் கரெக்ட். ஓகே. நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். ஆல்ரைட். ஸோ இத வந்து நீங்க சொல்ல ட்ரை பண்ணுங்க. இந்த மாரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இத வந்து கொஞ்சம் கவனமா பார்த்து நீங்க ஆன்சர் பண்ணணும். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? கீழ்க்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? ரோபோட்ஸ் நெவர் கெட் டயர்ட் லைக் ஹியூமன்ஸ். ரோபோக்கள் மனிதர்களைப் போல எப்போதும் சோர்வடையாது. ரோபோட்ஸ் ஹேவ் நோ சென்ஸ் ஆஃப் ஹியூமன் எமோஷன்ஸ் ஆர் கன்சைன்ஸ். ஓகேங்களா? உணர்வுகள், மனசாட்சி இந்த மாரி பற்றிய உணர்வுகள் வந்து அதுக்கு கிடையாது. ரோபோக்கள் வரையறுக்கப்பட்ட பணிகளை செய்ய முடியாது. ரோபோட்ஸ் கேனாட் பெர்ஃபார்ம் டிஃபைன்ட் டாஸ்க்ஸ் ஃப்ரம் ஹியூமன். ஓகேங்களா? ஹியூமன் வந்து குடுக்கக்கூடிய அந்த வரையறுக்கப்பட்ட பணிகள வந்து அதனால செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க. ஹியூமன்ஸ் கேனாட் பி ரீப்ளேஸ்ட் பை ரோபாட்ஸ் இன் டெசிஷன் மேக்கிங். முடிவு எடுப்பதில் ரோபோக்களால் மனிதர்களுக்கு மாற்றாக இருக்க இயலாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து ஆப்ஷன்ஸ் பாருங்க. போஸ்ட் பண்ணுங்க சாட்ல. டைம் ஸ்டார்டட் நவ். எக்ஸாக்ட்டா 20 செகண்ட்ஸ் டைம். ஏ மற்றும் பி மட்டுமே சரியாக உள்ளது அப்படின்னு சொல்றாங்களா? ஏ. இந்த இடத்துல நீங்க ஆன்சர் வந்து 1, 2 ஆர் 3 ஆர் 4ன்னு சொல்லணும் மேம். ஓகேங்களா? ஏ, பி, டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேம். ஓகே. ஏ, பி, டி. ரோபோக்கள் மனிதர்களைப் போல எப்போதும் சோர்வடையாது. ஓகே. பி, ரோபோட்ஸ் ஹேவ் நோ சென்ஸ் ஆஃப் ஹியூமன் எமோஷன்ஸ் ஆர் கான்சைன்ஸ். ஓகே. டி வந்து பார்த்தீங்கன்னா, ஹியூமன்ஸ் கேனாட் பி ரீப்ளேஸ்ட் பை ரோபாட்ஸ் இன் டெசிஷன் மேக்கிங். அப்போ இதுல வந்து என்ன தப்பா இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சா போதும், மத்த எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கும் ஆல்மோஸ்ட் இந்த மாரி கொஸ்டின்ஸ்ல. சரிங்களா? அப்போ ரோபோக்கள் வரையறுக்கப்பட்ட பணிகளை செய்ய முடியாது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து தப்பு.
ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் இன்னொரு மேம் சொல்லியிருக்காங்க, ஏ ஆப்ஷன் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஹோப்ஃபுல்லி. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரோபோட்ஸ் நெவர் கெட் டயர்ட் லைக் ஹியூமன்ஸ். ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனும் வழக்கம் போல நம்மளுடைய ஸ்டைல்லேயே நம்ம டிஸ்கிரைப் பண்ணிடலாம். அது பெஸ்ட்டாக தான் இருக்கும். ரோபோட்ஸ் நெவர் கெட் டயர்ட் லைக் ஹியூமன்ஸ். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக ரோபோட்ஸ் வந்து டயர்ட் ஆகாது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் பாருங்க. ரோபோட்களுக்கு உணர்வுகள் மற்றும் மனசாட்சி பற்றிய உணர்வுகள் இல்லை. கண்டிப்பா. அதுவும் நமக்கு தெரியும். ஸோ 2 ஆப்ஷனும் கரெக்ட் தான். 3வது ஆப்ஷன் வந்து பொதுவாவே ஒரு ரோபோட்ன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது வந்து டிஃபைன் டாஸ்க் தான் பண்ணும். சரிங்களா? அந்த டிஃபைன் டாஸ்க் பண்ண வச்ச அந்த ரோபோட்ல இருந்து, இப்போ வந்து எந்த மாரி போகுதுன்னு சொன்னா, நமக்கு வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. ட்ரெயின் மாடல்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த வொர்க்க வந்து இப்டி இப்டி செய்யணும். என்னென்ன டிஃபரெண்ட் வெரைட்டீஸ்ல வந்து நீங்க பண்ணணுன்ற மாரி ட்ரெயின் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாரியான இது போறதுனால 3வது ஆப்ஷன் வந்து கெனாட்ன்னு சொல்லியிருக்காங்க. அது தப்பு. அப்போ ரோபாட்ஸ்ன்றது கேன் பெர்ஃபார்ம் டிஃபைன்ட் டாஸ்க்ன்றத கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டா இருக்கும். ஸோ அப்போ 3வது ஆப்ஷன் தப்பு. 4த் ஆப்ஷன் பாருங்க. முடிவு எடுப்பதில வந்து ரோபோக்களால் மனிதர்களுக்கு மாற்றாக இருக்க இயலாது. கரெக்ட் தான். சரிங்களா? கண்டிப்பா வந்து ஹியூமன்ஸ் தான் பெட்டர் ஃபார் மேக்கிங் சம் டெசிஷன்ஸ் அப்படின்றப்ப 4த் ஆப்ஷன் கரெக்ட். ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஏ, பி, டி ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஏ, பி, டி அப்படின்னு சொன்னா எந்த ஆப்ஷன்? 3rd ஆப்ஷன் தான் கரெக்ட். ஒன்லி ஏ, பி அண்ட் டி ஆர் கரெக்ட். அதான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். சில எதுக்கா டவுட் இருந்தா கேளுங்க. இல்ல நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணலாம். ஓகேங்களா? 1 செகண்ட். சாரி ஃபார் தி டிலே. ஓகே. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆன்சர் போட்டுட்டீங்களா? ஸோ ஹூ இன்வென்டட் தி ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் ஆப்பரேட்டட் புரோகிராமபிள் ரோபோட்? யார் வந்து ஃபர்ஸ்ட்டு ஆப்பரேட்டட் புரோகிராமபிள் ரோபோட்டை வந்து கிரியேட் பண்ணது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் டிஜிட்டலாக செயல்படும் நிரலாக்கத்தக்க ரோபோவை யார் கண்டுபிடித்தது? ஜோசப் எங்கிள்பெர்கர், ஜார்ஜ் டிவில், ஆலன் டியூரிங், ஐசக் அசிமோவ். 1954. ஐ நீட் டு செக் சார். ஐ நீட் டு செக் மேம். ஓகேங்களா? செக் பண்ணி சொல்கிறேன். 54 நோட் பண்ணி வச்சுருந்தேன், பார்க்கல. குட். பட் 1954 இட் வுட் பி பெட்டர். நேம் யாருன்னு சொல்ல முடியுங்களா? பி, ஜார்ஜ் டிவோல். கரெக்ட். கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜார்ஜ் டிவோல் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். இப்போ 1954 ஹோப்ஃபுல்லி கரெக்டாக இருக்கும். செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட். ஸோ வேற யாருமே சேட் பண்ணலைங்களே? ஏ போட்டிருக்காங்க. ஓகே. ஜோசப் எங்கிள்பெர்கர் கிடையாது மேம். செகண்ட் ஆப்ஷன். இதுக்கு ஜார்ஜ் டிவோல் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிஜிட்டலி ஆப்பரேட்டட் புரோகிராமபிள் ரோபோட் வந்து கிரியேட் பண்ணாங்க. நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். இது வந்து ஒரு பேசிக் லெவல் கொஸ்டின் தான். ஸோ அதனால மூவ் பண்ணிட்டோம் டக்குன்னு. ஓகே. இதை பாருங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் நானோ டெக்னாலஜி இஸ் இன்கரெக்ட்? ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நல்லா பாருங்க. எது வந்து இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணி எது இன்கரெக்ட்னு சொல்லி நீங்கள் தான் சொல்லணும். ஓகேங்களா? நானோ டெக்னாலஜி இஸ் யூஸ்ட் டு கிரியேட் லைட் வெயிட் அண்ட் ஸ்ட்ராங் மெட்டீரியல்ஸ். இது கரெக்டா ரைட்டான்னு தப்பான்னு செக் பண்ணுங்க. இட் இம்ப்ரூவ்ஸ் தி எஃபிஷியன்சி ஆஃப் சோலார் பேனல்ஸ். Nanotechnology is only used in electronics. It enhances drug delivery in human body. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸில் எது வந்து ராங் அப்படின்னு சொல்லி இன்கரெக்ட்னு சொல்லி நீங்கள் சொல்லணும். ரைட். ஸோ சி மேம் சி சொல்லியிருக்காங்க. நானோ டெக்னாலஜி இஸ் ஒன்லி யூஸ்ட் இன் எலக்ட்ரானிக்ஸ். வேற ஆப்ஷன்ஸ் யாராவது சொல்கிறீங்களா? எனி ஐடியா? ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதில் நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும் கண்டிப்பாகவே. சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுமே கொஞ்சம் முக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கவும் அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது எக்ஸாமில். சி. ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் சி தான் சொல்கிறீங்க எல்லாருமே. அது கரெக்டான ஆன்சர் தான். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நானோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்மளால் லைட் வெயிட் அண்ட் ஸ்ட்ராங் மெட்டீரியல்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். இட் இம்ப்ரூவ்ஸ் தி எஃபிஷியன்சி ஆஃப் சோலார் பேனல்ஸ். எக்ஸாக்ட்லி. ஓகேங்களா? கார்பன் நானோ டியூப்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி லைட் வெயிட் அண்ட் ஸ்ட்ராங் மெட்டீரியல்ஸ்னால் நம்ம கார்பன் நானோ டியூப்ஸ் இந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சோலார் பேனல்ஸில் எப்படி நானோ டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியாலஜி நம்ம பார்க்கலாம் சிம்பிளாக. சரிங்களா?
ஸோ யூசிங் நானோ கோட்டிங்னு சொல்லுவாங்க. நானோ கோட்டிங் யூஸ் பண்றது மூலமா நம்ம என்ன பண்ணலாம்னா, நெறைய சன்லைட்ட வந்து அப்சர்வ் பண்ணலாம். ஓகேங்களா? நானோ கோட்டிங்னு சொல்லுவாங்க அந்த சோலார் பேனல்ஸ்ல. அத யூஸ் பண்ணி நம்ம நெறைய சன்லைட்ட வந்து அப்சர்வ் பண்ணலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எனர்ஜி லாஸ் இருக்கு இல்லைங்களா? அத வந்து ரெடியூஸ் பண்ணலாம் நம்ம. எனர்ஜி லாஸ ரெடியூஸ் பண்ணி நெறைய சன்லைட்ட கிராஸ்ப் பண்ணி எடுக்கலாம். ஸோ அத வந்து நம்ம அது மூலமா டெவலப் பண்ணலாம். குவாண்டம் டாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டெக்னாலஜி. ஸோ அத டெவலப் பண்ணோம்னு சொன்னா, அது வந்து அதிகமான வேவ் லென்த்ல இருக்கக்கூடிய லைட்டையும் அப்சர்வ் பண்ண முடியும். அதனால அதிலிருந்து எனர்ஜி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப குவாண்டம் டாட்ஸ் கிரியேட் பண்ணி நம்ம வி கேன் அப்சர்வ் மோர் வேவ் லென்த் ஓகேங்களா? ஹை வேவ் லென்த்தா இருக்கக்கூடிய லைட்டவும் அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ நெறைய சன்லைட் இழுக்கிறதுனால நமக்கு வந்து நெறைய எனர்ஜி வந்து சேவ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, எனர்ஜி லாஸையும் நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாரியான ஒரு அ நானோ டெக்னாலஜி யூஸ் பண்றது மூலமா, இந்த சோலார் பேனல்ஸ்லயே நம்மளால பெஸ்ட்டான ஒரு ஒர்க் எஃபிஷியன்சி வந்து கொண்டு வர முடியும். சரிங்களா? ஸோ அப்ப நானோ டெக்னாலஜி இஸ் ஒன்லி யூஸ்ட் இன் எலக்ட்ரானிக்ஸ்னா கிடையாது. அது அதோட லிமிட்டேஷன் கிடையாது. எலக்ட்ரானிக்ஸ்ல நாம நெறைய பண்ணலாம். அப்ப சி தான் வந்து தப்பான ஆன்சர். ஓகேங்களா? மத்தபடி இட் என்ஹான்ஸஸ் தி ட்ரக் டெலிவரி அப்படின்னா, எஸ் எக்ஸாக்ட்லி. ஓகேங்களா? ஒரு எப்படி அந்த 4த் ஆப்ஷன் எப்படி வொர்க் பண்ணுது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு திசுவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரக்க வந்து நம்ம ஒரு மெடிசின வந்து குடுக்கணும் பாடில அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துக்கு பெர்ஃபெக்ட்டா குடுக்குறதுக்கு நானோ டெக்னாலஜி மூலமா நம்ம மெக்கானிசம்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுல வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஏ, பி, டி வந்து கரெக்ட்டா இருக்கும். சி வந்து தப்பா இருக்கு உங்களுக்கு. சரிங்களா? இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம் நம்ம. ஆல்ரைட். ஸோ இத பாருங்க. What phenomena govern nano properties? Surface tension and magnetic effects, quantum confinement effects and surface effects, electromagnetic and gravitational effects, thermodynamic effects. நானோ பண்புகளை என்ன நிகழ்வுகள் இந்த மாதிரி கீழ இருக்கக்கூடிய 4 நிகழ்வுகள் அல்லது இந்த எஃபெக்ட்ஸ் வந்து எது வந்து நிர்வகிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. மேற்பரப்பு இழுவிசை மற்றும் காந்த விளைவுகள், குவாண்டம் வரையறை விளைவுகள் மற்றும் மேற்பரப்பு விளைவுகள், மின்காந்தம் மற்றும் ஈர்ப்பு விளைவுகள், வெப்ப இயக்கவியல் விளைவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது கொஞ்சம் டீட்டெயில்டா இருக்கும். பட் அந்த சாப்டர் ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க இத ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். பி ஆன்சர். குவாண்டம் கன்ஃபைன்மென்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் சர்ஃபேஸ் எஃபெக்ட்ஸ். எனி அதர் ஆப்ஷன்ஸ்? வேற யாராவது சொல்றீங்களா? எல்லாருமே போஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? எல்லாருமே உங்களுடைய ஆன்சர்ஸ் வந்து சாட் பண்ணீங்கன்னா தான், ஒவ்வொருத்தவங்க என்னென்ன யோசிக்கிறீங்கன்னு தெரியும். சரிங்களா? ஸோ அதனால ஆன்சர்ஸ்க்கு வெயிட் பண்ண வேணாம் யாரும். பார்த்துட்டு நீங்க டக்குனு ரீட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு தோன்ற விஷயங்கள டக்கு டக்குன்னு போஸ்ட் பண்ணுங்க. தப்பா இருந்தாலும் பரவால்ல. ஒண்ணும் பிரச்சனையே இல்ல அதனால. ஆல்ரைட். ஸோ பி சொல்லியிருக்காங்க எல்லாருமே. ஆன்சர் வந்து கரெக்ட் தான். சரிங்களா? குவாண்டம் வரையறை விளைவுகள் மற்றும் மேற்பரப்பு விளைவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால? அப்ப என்ன அர்த்தம்? யாராவது சொல்ல முடியுங்களா? குவாண்டம் கன்ஃபைன்மென்ட் எஃபெக்ட்ஸ்னா என்னன்னு சொல்ல முடியுங்களா? அதுல என்ன பண்றோம் நம்ம? மேற்பரப்பு விளைவுகள், சர்ஃபேஸ் எஃபெக்ட்ஸ்னா என்னன்னு சொல்ல முடியுங்களா? அதுல என்ன பண்றோம்? ஓகே. ஸோ பொதுவாவே குவாண்டம் கன்ஃபைன்மென்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் சர்ஃபேஸ் எஃபெக்ட்ஸ்லாம் எதுல வொர்க் பண்ணுது அப்படின்னு சொன்னா, பொதுவா என்ன பண்றாங்க அதுல? ஒன்லைன்ல சொல்லலாம். ஏன்னா இது வந்து புக்ல வந்து டீட்டெயில் பண்ணல. இருந்தாலும் நம்ம ஓரளவுக்கு ஒரு சின்ன ஐடியாலஜி தெரிஞ்சு வச்சுட்டோம்னா, அது பெட்டரா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாரி ஒரு நானோ ஸ்கேல் லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் எனர்ஜி லெவல்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா? அது வந்து குவான்டைஸ் ஆயிரும். ஸோ அப்ப மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட்டா வொர்க் பண்ண ஆரம்பிச்சுரும். உதாரணத்துக்கு வந்து செமிகண்டக்டர்ல வந்து இந்த மாரி எஃபெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இப்போ மேக்ரோஸ்கோபிக் அளவுல இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கும், இந்த மாரி நானோ ஸ்கேல்ல இருக்கக்கூடிய பொருளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கெமிக்கலா அது வந்து இருக்கக்கூடிய அந்த 2 காம்பினேஷனுமே கம்போசிஷனுமே கரெக்ட்டா ஈக்குவலா இருக்கும். ஆனா, அதனுடைய வொர்க்கிங் மெக்கானிசம் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரா இருக்கும். சரிங்களா? அதுதான் அதோடைய முக்கியமான விஷயம். ஸோ, அப்ப குவாண்டம் கன்ஃபைன்மென்ட் எஃபெக்ட்ஸ் எத சொல்ல வருது அப்படின்னு சொன்னா, அதோடைய எனர்ஜி லெவல்ஸ் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மெட்டீரியல் வந்து நானோ ஸ்கோபிக் லெவல்ல வந்து டிஃபரெண்ட்டா வொர்க் பண்ணும் அப்படின்றத சொல்ல வருது. அதான் குவாண்டம் கன்ஃபைன்மென்ட் எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ, சர்ஃபேஸ் எஃபெக்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, பொதுவாவே வந்து நானோஸ்கோபிக் லெவல்ல ஒரு ஒரு பொருள் எடுக்கிறோம். அந்த நானோஸ்கோபிக் லெவல்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா, அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு இல்லைங்களா? அது வந்து அதோடைய வால்யூம் ரேஷியோ வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்ற மாரி சொல்ல வருவாங்க. ஸோ அந்த மாரியான ஒரு எஃபெக்ட்ஸ் கான்சென்ட்ரேட் பண்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ் எஃபெக்ட்ஸ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க நமக்கு. சரிங்களா? சர்ஃபேஸ் டென்ஷன்னா என்ன அப்படின்னு பொதுவா எடுத்துட்டோம்னா, அது வந்து இந்த லிக்விட்ல வந்து பிசிக்ஸ்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுச்சா நமக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ அப்ப சர்ஃபேஸ் டென்ஷன்னா அதான் சொல்லுவாங்க. ஒரு ஃபோர்ஸ் அது வந்து சரிங்களா? அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, ஸோ அந்த
சர்ஃபேஸில் வந்து லிக்யூட் இருந்துச்சுன்னு சொன்னால் அதெல்லாம் கான்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வரதுக்கு ஓகேங்களா, ஒரு இடத்துல குவிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஒர்க் பண்ணும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி சர்ஃபேஸ் டென்ஷன் அது சொல்லுவாங்க. மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் நமக்கு தெரியும் சரிங்களா. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானோவில் வந்து பொதுவாக இப்போ அதர் ஆப்ஷன்ஸ் ஏ சிடி இந்த 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 எல்லா எஃபெக்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா மேபி நானோ ப்ராப்பர்ட்டிஸில் வந்து இருக்கலாம். ஆனால் அது எல்லாமே ஒரு பெர்ஃபெக்டான பார்ட்டாக இருக்கா நானோவில்னா கிடையாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் கன்ஃபைன்மெண்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் சர்ஃபேஸ் எஃபெக்ட்ஸ் வந்து ஃபுல்லி கான்ட்ரிபியூட்டிங் டு நானோ ஓகேங்களா. நானோ பார்ட்டிகல்ஸ் நானோ ப்ராப்பர்ட்டிஸில் வந்து ஃபுல்லாக கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ அதனால தான் வந்து இந்த பி ஆப்ஷன்ன்றது கரெக்ட் ஓகேங்களா. நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். alright so which material can exist in both nano and bulk forms அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த பொருள் நானோ திண்ம மற்றும் பேரளவு திண்ம வடிவங்கள் இரண்டிலும் காணப்பட முடியும் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. இது என்ன பொருள் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பண்ணுங்க. கார்பன், ஜிங்க் ஆக்சைடு, கோல்டு, அலுமினியம். இந்த 4ல் வந்து எது அப்படின்னு கேட்குறாங்க. பி ஜிங்க் ஆக்சைடு. ஓகே. ஸோ இந்த ஜிங்க் ஆக்சைடு அப்படிங்கிற அந்த அந்த தனிமம் ஓகேங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு பல்க் அப்புறம் நானோ ஃபார்ம் ரெண்டுலேயுமே வந்து இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா அதோட கெமிக்கல் கம்போசிஷன் வந்து சேமாக இருக்கும் ஓகேங்களா, பட் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கும். எங்கே அப்படின்னா அதோடைய பல்க் ஃபார்ம், அதாவது அதோடைய மேக்ரோஸ்கோபிக் லெவலில் இருக்கிறப்பையும் அது வந்து நானோஸ்கோபிக் லெவலில் இருக்கிறப்பையும் ரெண்டோடைய கெமிக்கல் கம்போசிஷனும் ஒன்று, ஆனால் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிஃபராக இருக்கும் சரிங்களா. அதுதான் அந்த இடத்துல சொல்லுவாங்க. ஸோ இப்போ கார்பன், ஜிங்க் ஆக்சைடு, கோல்டு, அலுமினியம் இந்த 4லையும் ஜிங்க் ஆக்சைடு தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. மேம் கோல்டு கிடையாது, ஜிங்க் ஆக்சைடு ஓகேங்களா, அது வந்து நோட் பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். அந்த ஜிங்க் ஆக்சைடு தான் 2 ஃபார்மேட்லேயே இருக்கும், பல்க்லேயும் இருக்கும் நானோ ஃபார்ம்லேயும் இருக்கும். அதோடைய கெமிக்கல் கம்போசிஷன் சேமாக இருக்கும். அதான் ரொம்ப முக்கியமானது. மேபி இதை வச்சு ஒரு ட்விஸ்டடாக இன்னொரு கொஸ்டின் கூட கேட்கலாம். அப்போ வந்து ஜிங்க் ஆக்சைடுன்றது 2 ஃபார்மில் இருக்குது, ஆனால் அப்போ அதோடைய கெமிக்கல் காம்போசிஷன் வந்து சேமாக இருக்குமா டிஃபராக இருக்குமான்னு கேட்பாங்க. அப்போ என்ன சொல்வீங்கன்னு சொன்னால் ஆக்சுவலாக வந்து கெமிக்கல் கம்போசிஷன் சேமாக இருக்கும், பட் அது வந்து அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய பயன்பாடுகள் அதனுடைய செயல்படும் தன்மைகள் வந்து டிஃபராக இருக்கும். நானோஸ்கோபிக் லெவல்லேருந்து பல்க் ஃபார்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபராக இருக்கும்ன்றது தான் இதோடைய பெர்ஃபெக்டான ஆன்சர் சரிங்களா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகே, அடுத்து மூவ் பண்ணலாம். ரைட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் ஓகேங்களா, ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் மாதிரி வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 செகண்ட். நானோ ஸ்ட்ரக்சர்ஸ் ஆன் லோட்டஸ் லீவ்ஸ் ஹெல்ப் அப்சர்வ் வாட்டர். தாமரை இலைகளின் நானோ அமைப்புகள் நீரை உறிஞ்ச உதவுகின்றன. அட் தி சேம் டைம் வந்து ரிப்பல் பண்ணுதா, டர்ட்டையும் வாட்டரையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பல் பண்ண ஹெல்ப் பண்ணுதா. அமைப்புகள் வந்து நீரையும் அழுக்கையும் ரிப்பல் தள்ள உதவுகின்றதா, க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ லோட்டஸ் லீவ்ஸ் ஹாவ் நோ கனெக்ஷன் வித் நானோ ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்களா. ஸோ நானோ ஸ்ட்ரக்சர்ஸ் ஆன் லோட்டஸ் லீவ்ஸ் என்ஹான்ஸ் ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுதா அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் டி. ஓகே, ஹோப்ஃபுல்லி ஆப்ஷன் டி அப்படிங்கிறது வந்து ஃபோட்டோசிந்தசிஸை என்ஹான்ஸ் பண்ண ட்ரை பண்ணுதா அப்படின்னு சொன்னால் இதில் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம அப்படி சொல்ல முடியாது சரிங்களா. இதோட பெர்ஃபெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் ஓகேங்களா. லோட்டஸ் லீவ்ஸ் யூஸ் நானோ ஸ்ட்ரக்சர்ஸ் டு ரிப்பல் டர்ட் அண்ட் வாட்டர், அதுக்கு தான் முக்கியமாக பயன்படுது ஓகேங்களா. செல்ஃப் கிளீனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்டர் ரெப்பலண்ட் நானோ பெயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுலேயுமே வந்து இந்த மாதிரியான நானோ பார்ட்டிகல்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம்ல நானோ பெயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயுமே வாட்டர் ரெப்பலண்ட் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க நானோ பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த லோட்டஸ் லீவ்ஸில் இருக்கக்கூடிய அந்த நானோ ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பொதுவாக அதில் இருக்கக்கூடிய டர்ட்டையும் வாட்டரையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிப்பல் பண்ணுறதுக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பி தான் கரெக்டான ஆன்சர் இதுக்கு சரிங்களா. நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபோட்டோசிந்தசிஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணலை. லோட்டஸ் லீவ்ஸ் யூஸ் நானோ ஸ்ட்ரக்சர்ஸ் டு ரிப்பல் டர்ட் அண்ட் வாட்டர் ஓகேங்களா. இதுதான் முக்கியமான ஒரு ஆப்ஷன். ஸோ அப்சர்வ் வாட்டர் கிடையாது. அதே மாதிரி தேர்ட் ஆப்ஷன் வந்து இந்த லிஸ்ட்லேயே வராது சரிங்களா. கண்டிப்பாக லோட்டஸ் லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நானோ ஸ்ட்ரக்சர்ஸோடைய ஒருங்கிணைந்து தான் இருக்குது. அது எதுக்குன்னா ரிப்பல் வாட்டர் அண்ட் டர்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். கல்பனா மேம் சூப்பராக சொல்லிட்டீங்க. ஆல்ரைட். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தி பார்ட்டிகிள் விச் கிவ்ஸ் மாஸ் டு ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் ஆர். இதுக்கு ஆன்சர் நீங்கள் தான் சொல்லணும்.
கெஸ் பண்ணுங்க. புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களுக்கு நிறையை அளிக்கும் துகள் எது? கிக்ஸ் துகள், ஐன்ஸ்டீன் துகள், நானோ துகள், பேரளவு துகள். பல்க் பார்ட்டிகிள், நானோ பார்ட்டிகிள், ஐன்ஸ்டீன் பார்ட்டிகிள், கிக்ஸ் பார்ட்டிகிள். Anyone? வேகமா ஆன்சர் பண்ணலாம். கிக்ஸ் பார்ட்டிகிள் மேம் சொல்லியிருக்காங்க. சி நானோ பார்ட்டிகிள். ஆக்சுவலா இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, கிக்ஸ் பார்ட்டிகிள் தான். கிக்ஸ் பார்ட்டிகிள வந்து பார்த்தீங்கன்னா, கிக்ஸ் போசான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து காட் பார்ட்டிகிள். பொதுவாவே வந்து ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகும் இந்த இடத்துல. இது சும்மா ஒரு இன்ட்ரெஸ்ட்டான இப்போ ஒரு சயன்ஸ் கிளாஸஸ் வந்து ஒரு சின்ன ஸ்டூடெண்ட்டுக்கு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல நான் இந்த கதைய சொல்லுவேன். ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்குமே. எப்படி ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, இந்த மாரி நம்ம லைட் ஸ்பீடோட நம்ம வேகமா போக முடியுமா? அப்படின்னு கேட்பேன். அப்போ வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க? நீங்க சொல்லுங்க லைட் ஸ்பீட நம்ம அச்சீவ் பண்ண முடியுங்களா? எனிஒன்? நோ. அச்சீவ் பண்ண முடியாது. அப்ப ஏன் அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னா, லைட் பார்ட்டிகிள்ஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த ஃபோட்டான்ஸ் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நமக்கு நிறை இருக்காது. மாஸ் வந்து இல்ல. ஓகேங்களா? ஸோ அதனால தான் அது வந்து அந்த ஸ்பீட்ல போகுது. நம்ம எல்லாருக்குமே, நம்ம ஆட்டமுக்குமே பார்த்தீங்கன்னா நிறை இருக்கு. மாஸ் இருக்கு. சரிங்களா? அப்படி மாஸ் இருக்கிறதுனால தான் ஒரு ஆட்டம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரிங்கன்னா, நம்ம எல்லாருமே ஆட்டமால உருவான பொருட்கள் உருவானவங்க தான் நம்ம எல்லாருமே. ஸோ அப்படின்றப்ப நம்மனால ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடுக்கு மேல நம்ம அதிகமா போணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு தகுந்த மாரி நமக்கு ஃபியூயல் தேவைப்படும். சரிங்களா? எனர்ஜி தேவைப்படும். அந்த எனர்ஜிய வந்து நம்ம குடுக்க முடியாத காரணத்தினால தான், நிறை இருக்கிறதுனால நமக்கு லைட்டோட ஸ்பீட் நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த நிறை மாஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலா எப்படி கிரியேட் ஆகுது? எப்படி உருவாகுது? அப்படிங்கிற தியரி வந்து அந்த இடத்துல வருது. அப்போ இந்த லைட் இருக்கு இல்லைங்களா? லைட் பார்ட்டிகிள்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து இந்த கிக்ஸ் பார்ட்டிகிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிக்ஸ் போசான் அது வந்து காட் பார்ட்டிகிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாவே பரவி இருக்கு. ஓகேங்களா? அப்படி பரவி இருக்கிறதுனால, அந்த கிக்ஸ் பார்ட்டிகிளோட ரியாக்ட் பண்ற எந்த ஒரு ஆட்டமும், எந்த ஒரு சின்ன ஆட்டம் லெவல்ல இருக்கக்கூடிய பொருட்கள் கூட, அதுக்கு வந்து உடனே நிறை வந்துரும், மாஸ் வந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லைட் வந்து கிக்ஸ் பார்ட்டிகிளோட லைட் பார்ட்டிகிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கிக்ஸ் பார்ட்டிகிளோட ரியாக்ட் ஆகாது. ஸோ அதனால அதுக்கு நிறை வராது, மாஸ் இருக்காது. ஸோ அதனால அது வந்து அது வந்து இந்த ஸ்பீட்ல வந்து மூவ் ஆகுது. லைட்டோட ஸ்பீட் யாராவது சொல்ல முடியுமா? எனிஒன்? ஓகே. தெரிஞ்சுச்சுனா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. 3 × 10⁸. ஓகே. ஸோ, அந்த கிக்ஸ் பார்ட்டிகிளோடைய 3 லேக்ஸ் நியர்லி. ஃபைன் மேம். குட். ஓகேங்களா? ஸோ, அந்த கிக்ஸ் பார்ட்டிகிளோட எந்த பார்ட்டிகிள் வந்து நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணுதோ, அது வந்து அந்த அந்த பொருளுக்கு வந்து நிறை வந்துரும் அப்படிங்கிறது தான் தியரி. ஓகேங்களா? ஸோ, அதனால தான் நம்ம எல்லாருக்குமே வந்து மாஸ் இருக்கு. அந்த மாஸ் இருக்கிறதுனால தான் நம்மளால லைட் ஸ்பீட் அச்சீவ் பண்ண முடியல. அப்படி ஒருவேள லைட் ஸ்பீட் அச்சீவ் பண்ணா, நம்ம வந்து டைம் டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிப்பேன் கிளாஸ. அப்ப டைம் டிராவல் பண்ணலான்னா, அது எந்த மாரி டைம் டிராவல் பண்ணலாம் அப்படிங்கிறது அது அடுத்த செஷன்ல போகும். சரிங்களா? ஸோ, இதான் இதோட ஆன்ஸர். கிக்ஸ் பார்ட்டிகிள், காட் பார்ட்டிகிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாங்களா? அடுத்த கொஸ்டின் மூவ் பண்ணலாம். ஓகே. ஸோ இத பாருங்க. இது கொஞ்சம் இனிமேல் வரப்போற ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும். இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸோ நீங்க கொஞ்சம் யோசிச்சு இத கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ண ட்ரை பண்ணுங்க. விச் ஸ்டேட்மெண்ட் அபவுட் விஎன்டிஆர் வேரியபிள் நம்பர் டாண்டம் ரிப்பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மாறி எண் இணை மறுதொடரிகள் குறித்து சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. ஒவ்வொன்றையும் அனலைஸ் பண்ணுங்க. விஎன்டிஆர் சீக்வென்சஸ் ஆர் யூனிக் டு ஈச் இண்டிவிஜுவல். விஎன்டிஆர் சீக்வென்சஸ் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் யூனிக்கா இருக்குமா? VNTR sequences are involved in protein synthesis. அடுத்த ஆப்ஷன் VNTR regions are used as genetic markers in DNA fingerprinting. ஃபோர்த் ஆப்ஷன் பாருங்க VNTR sequences are identical in identical twins அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ VNTR வரிசைகள் ஒவ்வொரு நபருக்கும் தனித்துவமானதா, புரத உற்பத்தியில் பங்கு கொள்கின்றதா, DNA ரேகை அச்சிடல்
மரபிய குறிப்பான்களாக பயன்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. விஎன்டிஆர் வரிசைகள் ஒரே முகம் கொண்ட இரட்டையர்களில் ஒரே மாதிரியானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கரு இரட்டையர்கள்னு கூட எடுத்துக்கோங்க இந்த இடத்துல. சரிங்களா? ஒரு கரு இரட்டையர்கள்ல வந்து ஐடென்டிக்கலா இருக்குமா, ஒரே மாதிரியா இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து எந்தெந்த ஆப்ஷன்ஸ்லாம் கரெக்டு அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணணும். ஆப்ஷன் சி, ஆப்ஷன் 3 ஓகே மேம் சொல்லியிருக்காங்க. ஏஎன்டி மட்டும் சரியாக உள்ளன. அப்போ ஏ பார்த்தீங்கன்னா விஎன்டிஆர் சீக்வன்சஸ் ஆர் யூனிக் டு ஈச் இண்டிவிஜுவல். டி பார்த்தீங்கன்னா விஎன்டிஆர் சீக்வன்சஸ் ஆர் ஐடென்டிக்கல் இன் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். மற்ற யாரும் ஆன்சர் பண்ணலைங்களா? எவ்ரிஒன் ஜஸ்ட் போஸ்ட் யுவர் ஆன்சர்ஸ். சார் ஆக்சுவலா சியும் தானங்க சார் வரும். சி மேல இருக்க ஆப்ஷன்ஸ்ல சி. எஸ் மேம். அந்த கைரேகை அச்சிடல் தொழில்நுட்பத்திலும் பயன்படும். எஸ் மேம், எஸ் மேம், கண்டிப்பா. ஆனா இந்த ஆப்ஷன் ஓ காணோம். ஆப்ஷன் இல்லைங்களா? ஓ சாரி சி ஒன் செகண்ட். இல்ல. இல்லைங்களா? 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. அப்போ கொஸ்டின் ஓகே. தப்பா இருக்கும். ஹோப்ஃபுல்லி 1 செகண்ட். எஸ் மேம், கொஸ்டின் தான் தப்பா இருக்கு. அதில் ஆப்ஷன் சியும் வரும் நமக்கு. ஓகேங்களா? 1 செகண்ட். இங்கே இருக்கு. ஸோ இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன், தமிழில் கொடுக்கல இல்லைங்களா? ஆமாங்க சார், தமிழ்ல இல்ல. ஃபைன் ஓகே மேம், என்னோட மிஸ்டேக் தான். ஓகே சூப்பர் மேம். இப்போ சொல்லுங்க. அது ஓகே உரத்த உற்பத்தியில மட்டும் பங்கு கொள்ளாது. மத்தது எல்லாமே கரெக்ட் தான் சார். சூப்பர் மேம், ஃபைன். ஓகே, அதான் மேம் சொல்லிட்டாங்க ஆன்சர். ஓகேங்களா? ஸோ வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்ஸ்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் நம்ம இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் கான்செப்ட்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஒரு சின்ன ரீகால் கூட முடிஞ்சால் பண்ணலாம் நம்ம வாய்ப்பு இருந்தால். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன, ஸோ எப்படி டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் ஒர்க் பண்ணுதுன்னு யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? சார் இந்த விஎன்டிஆர் வந்து ரிப்பீட்டடா ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும் அந்த ப்ராசஸ்ல. ஓகே மேம். அந்த டிஎன்ஏ இதுல பெரிய பார்ட்ல இது ஒரு குட்டி பார்ட்டா இருக்கும். அந்த மைய விலக்கு விசையை யூஸ் பண்ணக்குள்ள அந்த பெரிய பார்ட் வந்து ஹையர் லெவல் அச்சீவ் பண்ணும். இது வந்து லோயர் லெவல் அச்சீவ் பண்ணும். விஎன்டிஆர் வந்து லோயர் லெவல் அச்சீவ் பண்ணும் சார். சூப்பர் மேம். நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் தான். சூப்பர் மேம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். Who is known as the father of Indian DNA fingerprinting? Dr. Alec Jeffreys, Lalji Singh, Carrie Mullis, Hargobind Khurana. Option A, Alec Jeffreys. D. Okay, any other options? எல்லாருமே கொஞ்சம் போஸ்ட் பண்ணலாம் உங்களுடைய ஆப்ஷன்ஸை. ஆக்சுவலாக இதுக்கான ஓகே மேம் கரெக்டாக சொல்லிட்டாங்க லாவண்யா மேம். ஓகேங்களா? லால்ஜி சிங் தான் கரெக்டான ஆன்சர் இதுக்கு. ஓகேங்களா? லால்ஜி சிங் இதான் அதோடைய கரெக்டான ஆன்சர். ஸோ இதை வந்து நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் பற்றி நம்ம ரீகால் பண்ணுறப்ப அதில் டீட்டெயில் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அப்போது ஹூ இஸ் தி ஃபாதர் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படிங்கிற ஆன்சருக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தேட ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்க்கு லால்ஜி சிங் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அலெக் ஜெஃப்ரிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க மேம். ஓகேங்களா? சரி பார்ப்போம் அது எப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ டிஎன்ஏ கைரேகை முறையின் தந்தை, இந்திய டிஎன்ஏ கைரேகை முறையின் தந்தை என அறியப்படும் நபர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் லால்ஜி சிங். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். ரைட், ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. Which of the following advanced techniques are used in DNA fingerprinting for high resolution genetic analysis? எந்தெந்த டெக்னிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டில் ஒர்க் பண்ணுது அப்படின்னு சிம்பிளாக கேட்குறாங்க. அவ்வளோதான். மரபணு பகுப்பாய்வுக்கு டிஎன்ஏ கைரேகை முறையில் பயன்படுத்தப்படும் மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் யாவை? கட்டுப்பாட்டு துண்டு நீளம் பாலிமார்பிசம், ரெஸ்ட்ரிக்ஷன் ஃப்ராக்மெண்ட் லென்த் பாலிமார்பிசம் அதுவா, ஷார்ட் டேண்டம் ரிப்பீட்ஸ் ப்ரொஃபைலிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவா, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சீக்வன்சிங்கா,
பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் அது யூஸ் பண்ணுறோமா, அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோமா? அது ஒரு டெக்னிக்னு கூட சொல்லலாம். பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஒரு மெத்தடாலஜி. ஸோ இதோட ஆப்ஷன்ஸ் பாருங்கள், பார்த்துட்டு போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஆக்சுவலாக இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கொஸ்டினாக இருக்கும், அதான் ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் அந்த இடத்துல. ஆப்ஷன் 4 ஆல் ஆர் கரெக்ட். ஆப்ஷன் சி சொல்லியிருக்காங்க மேம், ஏபிசி ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, any other options? ஓகே, பிசிஆர் ஷூர்லி கம், டெஃபினெட்லி பிசிஆர் வந்து வரும், அது கண்டிப்பாக வரும். சரிங்களா? அதே மாதிரி ஷார்ட் டேண்டம் ரிப்பீட்ஸ் ப்ரொஃபைலிங்கும் வரும். ஆக்சுவலாக இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4, 4வது ஆப்ஷன் தான் கரெக்ட். ஆல் ஆர் கரெக்ட். எல்லா டெக்னாலஜியுமே பொதுவாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதான் அதோடைய ஆன்சர். டி தான் ஆன்சர் இதுக்கு. சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம ரீகால் பண்ணுறப்ப நம்ம பார்க்கலாம், இதோட டெக்னாலஜிஸ் பற்றி பார்க்கலாம் நம்ம. சரிங்களா? ஸோ பொதுவாக இந்த டெக்னாலஜிலாம் பார்த்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தடாலஜியில் நம்ம கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பிசிஆர் எல்லாருக்குமே தெரியும், பாலிமரேஸ் தொடர்வினை அப்படின்ற மாதிரி தெரியும், செயின் ரியாக்ஷன். ஓகேங்களா? அதே மாதிரி எஸ்டிஆர் தெரியும். ஸோ மற்ற விஷயங்களை பற்றி நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, which of the following are applications of DNA fingerprinting? கீழ்கண்டவற்றுள் டிஎன்ஏ ரேகை அச்சிடல் முறை பயன்பாடுகளா அப்படின்னு கேட்குறாங்க. குற்றவியல் அடையாள கண்டறிதலுக்கான தடய பகுப்பாய்வா, மரபு வழி நோய்களை கண்டறிய மரபின் ஆய்வு, டிஎன்ஏ பதிவுகள் மூலம் விலங்குகளை பாதுகாப்பது, ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மூலம் மருந்துகளை உற்பத்தி செய்வது. ஸோ இதில் வந்து எது ஆன்சர் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 1 ஏபிசி மட்டும் சரியாக உள்ளன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏபி குற்றவியல் அடையாளங்களை கண்டறிவதற்கான தடய பகுப்பாய்வில் இருக்குது, மரபு வழி நோயை கண்டறிய மரபின் ஆய்வில் இருக்குது, அண்ட் சி விலங்குகளை பாதுகாப்பது. ஓகே, அம்பிகா மேம் ஒன்று சொல்லியிருக்கோம், மற்ற எல்லாருமே ஆன்சர் பண்ணலைங்களே. டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கோட ஒரு முக்கியமான ஐடியாலஜி வந்து நமக்கு தெரியும், ஃபாரன்சிக் அனாலிசிஸ் தான். சரிங்களா? கிரிமினல் ஐடென்டிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஸோ அதே மாதிரி இன்ஹெரிட்டட் டிசீசஸ் வருது அப்படின்னு சொன்னால் அதனுடைய மரபு வழி நோய்களை கண்டறியவும் நம்ம கண்டிப்பாக ஆப்ஷன்ஸ் வந்து வரும். டி சொல்லியிருக்காங்க. ஓகே, டி ஆப்ஷன் ஆல் ஆர் கரெக்ட். ஆல் ஆர் கரெக்ட்னா கிடையாது கண்டிப்பாக. சரிங்களா? ஸோ இதோடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து ஏ தான். ஓகேங்களா? ஏபிசி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். இதுக்கு ஏபிசி ஆர் கரெக்ட். ஓகே, ஒய் டி ஆப்ஷன் இஸ் நாட் கரெக்ட்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் பார்மசிட்டிக்கல் ட்ரக்ஸ் யூசிங் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படின்ற ஆப்ஷன் வந்து தப்பாக இருக்கும். அது வந்து ஒரு செப்பரேட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி, ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் வந்து அது ஒரு செப்பரேட் ப்ராசஸ். ஓகேங்களா? அது வந்து டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கில் வந்து வராது. ஸோ அதனால தான் ப்ரொடக்ஷன் ஆஃப் பார்மசிட்டிக்கல் ட்ரக்ஸ் யூசிங் ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கிறது செப்பரேட் ப்ராசஸாக இருக்கும், அது வராது. ஓகேங்களா? ஜிஎம்ஓ டிக். ஓகே, ஜெனட்டிக்லி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ் பற்றி சொல்லுவாங்க அதில். ஓகேங்களா? இந்த மாதிரி வரும். ஸோ இது கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின் ஆக்சுவலாக. சரிங்களா? ஸோ இப்போ ஏபிசி தான் கரெக்டு. ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணணும். ரீட் பண்ணும்போது தான் உங்களால் டிடெக்ட் பண்ண முடியும் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, எந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? ஸோ அதிகமாக நீங்கள் வந்து என்ன பண்ணால் ரீட் பண்ணணும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் ரேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். which of the following statements about STRs ஷார்ட் டேண்டம் ரிப்பீட்ஸை பொறுத்த வரைக்கும் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன் மினிட் டைம். ஓகேங்களா? இந்த நான் ரீட் பண்ணலை. STR are used for DNA profiling in modern forensic sciences. STR regions are highly conserved and do not vary between individuals. இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின். ஓகேங்களா? ஆப்ஷன் 1
ஏபி. ஆக்சுவலாக இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஏ அண்ட் சி சொல்லியிருக்காங்க மேம். ரைட். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக போகலாம் சரிங்களா. STRs ஆர் யூஸ்ட் ஃபார் DNA ப்ரொஃபைலிங் இன் மாடர்ன் ஃபாரன்சிக் சயின்சஸ். இது கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். எஸ் சார், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். கரெக்டு. ஓகே. அப்போ செகண்ட் ஆப்ஷன் பாருங்க. STR regions are highly conserved and do not vary between individuals. ஓகேங்களா? இது ஏன் தப்பு? சார் அது PCR தொழில்நுட்பத்துல வந்து பெருகிக்கிட்டே போகும். அதுதான் வந்து ஒரு எஸ் பர்சனுக்கும் இன்னொரு பர்சனுக்கும் உள்ள டிஃபரன்ஸே வந்து பிஎன்டிஆர் அந்த விஎன்டிஆர் அந்த வேரியபிள்ஸ்ல தான் இருக்கு. கரெக்டுங்க மேம். ஸோ அப்போ ஆப்வியஸாக வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு தப்பு சரிங்களா. ஸோ STR அனாலிசிஸ் யூசஸ் கேபிலரி எலக்ட்ரோஃபோரசிஸ் ஃபார் ஹை ரெசல்யூஷன் செப்பரேஷன். கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம் செப்பரேட் பண்ணுறதுக்கு சரிங்களா. ஸோ சி ஆப்ஷன் கரெக்டு. STR கேன் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். ஆக்சுவலி இது லாஸ்ட் ஒரு கொஸ்டினே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அங்கேயே நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ஐடென்டிக்கல் ட்வின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் ஐடென்டிக்கல் ட்வின்ஸில்? அதுல அவங்களுக்கு மட்டும் சேமா இருக்கும் விஎன்டிஆர். சூப்பர் மேம். ஸோ ஒரு கரு இரட்டையர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அவங்களுக்கு வந்து சேமாக இருக்கும். மற்ற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ % மேம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிஎன்ஏ ப்ரொஃபைலிங்? சார் அது ஒரு சிறு பகுதி தான் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். எக்ஸாக்டா தெரியும். பொதுவாக வந்து ஹியூமன் ஜீனோம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து 99.9% வந்து எல்லாருக்குமே காமனாக இருக்கும். 0.1% வந்து பார்த்தீங்கன்னா டிஃபராக இருக்கும். அந்த 1% தான் 0.1% தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து 99.9% வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே காமனாக இருக்கும். 0.1% வந்து டிஃபராக இருக்கும் சரிங்களா. ஸோ அதுதான் இந்த அதில் அந்த அந்த 0.1% டிஃபரில் தான் நம்ம கண்டுபிடிப்போம் ஒவ்வொன்றையுமே. ஓகேங்களா. ஸோ அதான் இதோட ஆன்சர். ஸோ ஐடென்டிக்கல் ட்வின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது சேமாக இருக்கும். மற்றபடி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஃபராக இருக்கும். ஓகேங்களா. 0.1% டிஃபராக இருக்கும். ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணலாம். ஓகே. தி ஃபர்ஸ்ட் கிளினிக்கல் ஜீன் தெரப்பி வாஸ் டன் ஃபார் தி ட்ரீட்மெண்ட் ஆஃப். எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளினிக்கல் ஜீன் தெரப்பி வந்து கொண்டு வரப்பட்டுச்சு? ஃபர்ஸ்ட் கிளினிக்கல் ஜீன் தெரப்பி எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு வரப்பட்டுச்சு? இது வந்து ஒரு டெக்னிக்கல் கொஸ்டின். இதுக்கு முன்னாடி பார்த்த வரைக்கும் கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டின். அதெல்லாமே ஒரு கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இப்போ டிஎன்ஏ ப்ரொஃபைலிங் கான்செப்ட் உங்களுக்கு தெரியுது, நானோ டெக்னாலஜி பற்றி இருக்கக்கூடிய இந்த நானோ ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியுதுன்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். பட் இது வந்து கொஞ்சம் டெக்னிக்கலான கொஸ்டின். ஓகேங்களா. ஆப்ஷன் டி சொல்லியிருக்கீங்க நிறைய பேர். எஸ் கரெக்ட். ஆன்சர் டி தான் கரெக்ட். இதோட எக்ஸ்பான்ஷன் SCIDனா அதோட எக்ஸ்பான்ஷன் என்ன மேம்? அது ரொம்ப முக்கியம். SCIDயோட எக்ஸ்பான்ஷன் நம்ம பார்க்கணும் இந்த இடத்துல. அது வந்து சிவியர் கம்பைன்ட் இம்யூனோ டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர் மேம். எஸ் சிவியர் கம்பைன்ட் இம்யூன் டிஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து 1990ல் வந்து ஆல்மோஸ்ட் வந்து அக்கறாச்சு சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டிஃபெக்டிவ் ஜீன் இருக்கு இல்லைங்களா. இந்த ஜீன் தெரப்பி என்ன பண்ணுது அப்படின்னா அந்த டிஃபெக்டிவ் ஜீனை வந்து நமக்கு மாற்றி கொடுக்கும். ஸோ அப்போ இந்த டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இம்யூன் சிஸ்டமை வந்து அஃபெக்ட் பண்ணி கொஞ்சம் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். வல்னரபிள் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி அந்த ஜீன்ஸை மட்டும் டிடெக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணுறது தான் இந்த இதோடைய முக்கியமான ஒரு வேலை சரிங்களா. ரைட். ஸோ இதுதான் முக்கியமான ஐடியாலஜி இதுக்கு. அது வந்து என்ன விதமான ஜீன் அப்படின்னா அடினோசைன் டிமினியேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ADA அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இந்த ஜீன் வந்து எப்படி மியூட்டேட் ஆகும்னா ADA SCIDயா வந்து மியூட்டேட் ஆகும் நமக்கு சரிங்களா. ADA அப்படிங்கிற ஜீன் வந்து ADA SCIDயா வந்து மியூட்டேட் ஆயிரும். ஸோ அந்த இதை வந்து டிடெக்ட் பண்ணி எடுத்து அந்த ஜீனை மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீன் தெரப்பியோட முக்கியமான ஒரு ஐடியாலஜியே சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளினிக்கல் ஜீன் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றபடி எய்ட்ஸ் கேன்சராக இருக்கும். அதில் வந்து சில ஜீன் தெரப்பி மெத்தடாலஜிஸ் வந்து போயிட்டு இருக்கலாம். பட் தட் இஸ் நாட் தி ஃபர்ஸ்ட் ஒன். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் அது கிடையாது. எய்ட்ஸ்லேயே கேன்சர்ஸ்லேயே வந்து மேபி யூஸ் பண்ணலாம் அந்த ஜீன் தெரப்பிஸ்லாம். பட் அது வந்து ஃபர்ஸ்ட் கிடையாது. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அந்த பாயிண்ட் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட்டு அப்படிங்கிற அந்த கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அந்த ஐடியாலஜி வந்து ரொம்ப முக்கியம் சரிங்களா.
அப்புறம் வந்து சிஸ்டிக் ஃபிப்ரோசிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ட்ரையல்ஸ்லாம் இருக்கு. ஜீன் தெரப்பி வச்சு ட்ரையல்ஸ்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் ஃபர்ஸ்ட் கிடையாது. அது வந்து ஒரு ஜெனடிக் டிஸார்டர் சரிங்களா? லங்ஸையும், டைஜஸ்டிவ் சிஸ்டமையும் வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய அ ஒரு ஜெனடிக் டிஸார்டர் தான். ஓகேங்களா? சிஸ்டிக் ஃபிப்ரோசிஸ் அப்படின்றது நீர்மத்தி அலர்ஜின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அது வந்து பொதுவா லங்ஸையும், டைஜஸ்டிவ் சிஸ்டமையும் வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா அஃபெக்ட் பண்ணும். இதுதான் ஒரு முக்கியமான ஐடியாலஜி இதுல. ஓகேங்களா? ஸோ ஓகே நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். Transgenic animals are those which have foreign DNA in some of their cells, foreign DNA in all their cells, foreign RNA in some of their cells. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா RNA in all their cells. ஓகேங்களா? சில செல்களில் அயல் DNA இருக்கும். அனைத்து செல்கள்லையுமே அயல் DNA இருக்கும். சில செல்கள்ல இருக்கும். அனைத்து செல்கள்லையுமே RNA இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பி சொல்லியிருக்காங்க மேம். ஸோ ஃபாரின் DNA in all their cells. இது கரெக்ட்டுங்களா? இந்த ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெனிக்னா மீன்ஸ் என்னது யாராவது சொல்ல முடியுங்களா? டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ்னா சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணா போதும். ரொம்ப டிஃபிகல்ட்டா நம்ம யோசிக்க தேவையில்ல. டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லலாம். சார் நமக்கு என்ன டிஎன்ஏ வேணுமோ, அத எடுத்துட்டு போய் அந்த எந்த அனிமலுக்கு வேணுமோ, அந்த அனிமலுக்கு இன்சர்ட் பண்றது. அந்த அனிமலோட மரபணுல இன்சர்ட் பண்றது. சூப்பர் மேம். பெஸ்ட் ஆன்சர் ஓகேங்களா? பெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன். ஸோ ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேம் சொன்ன மாரி மரபணு மாற்றப்பட்ட விலங்குகள் அப்படின்ற மாரி அர்த்தம். சரிங்களா? ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா செல்கள்லயுமே வந்து கண்டிப்பா அதோடைய டிஎன்ஏ வந்து மாறி இருக்கும். சரிங்களா? ஸோ அதான் அதோட ஆன்சர். பி தான் கரெக்ட்டான ஆன்சர். ஃபாரின் டிஎன்ஏ இன் ஆல் ஆஃப் தேர் செல்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்ட்டான ஆன்சர் இதுக்கு. ஆல்ரைட். ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். GEAC stands for GEAC stands for C Genetic Engineering Approval Committee. அது என்ன பண்ணுது? ஏதாவது ஒரு ஐடியாலஜி. இந்த மரபணு மாற்றப்படுற எல்லா தாவரங்கள் மற்றும் விலங்குகளுக்கு அப்ரூவ் பண்றது அவங்களோட வேல. சூப்பர் மேம். சூப்பர். ஸோ GMOஸ்லாம் இருக்கு இல்லைங்களா? அது அது GMOஸ் அப்புறம் அந்த மாரி மாற்றப்பட்ட மரபணு மாற்றப்பட்ட விஷயங்கள்லேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, அப்ரூவ் பண்றது, டிரைவ் பண்றது இந்த மாரி எல்லா அப்ரூவல் ரிலேட்டடான ஒர்க்ஸ்லாம் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனடிக் என்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டி தான். மரபு பொறியியல் ஒப்புதல் குழுமம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆல்ரைட். ஸோ சூப்பர் ஆன்சர். நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். ELISA is mainly used for திடீர் மாற்றங்களை கண்டறிய, நோய் கிருமிகளை கண்டறிய, விரும்பத்தக்க பண்புகளுடைய விலங்குகளை தேர்வு செய்ய, விரும்பத்தக்க பண்புகளுடைய தாவரங்களை தேர்வு செய்ய. பி. ஓகே. மேம் ஆல்ரெடி ஆன்சர் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் பி. ஓகேங்களா? டிடெக்ஷன் ஆஃப் பேத்தோஜென்ஸ். கரெக்டான ஆன்சர் தான். சரிங்களா? நோய் கிருமிகளை கண்டறிய. ஆல்மோஸ்ட் எல்லாருமே கரெக்டான ஆன்சர் சொல்றீங்க. ஸோ இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல நமக்கு. ஈஸியா அந்த மாரி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ரைஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ எந்த கொஸ்டினுக்கு நமக்கு அதர் ஆப்ஷன்ஸுக்கும் நமக்கு டிஸ்கஷன் தேவை அப்படிங்கிறத பார்த்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா நம்ம டக்கு டக்குன்னு மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். தப்பு இல்ல. சரிங்களா? ஸோ அந்த மாரி கொஸ்டின்ஸ்லாம் இது எல்லாமே. அதனால தான் நான் சில ஆப்ஷன்ஸ்க்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றது இல்ல. சரிங்களா? ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். அடுத்து மூவ் பண்ணிட்டே இருக்கலாம் நம்ம. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, which of the following particles is released during the process of nuclear fission? நியூக்ளியர் ஃபிஷன் அப்ப நமக்கு எந்த மாரி பார்ட்டிகிள் வந்து வெளிவிடப்படுது? ஸோ தமிழ் டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் தப்பா இருக்கு. இந்த கொஸ்டினுக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? டி காமா ரேஸ். சி நியூட்ரான்ஸ். எனி அதர் ஆப்ஷன்ஸ்? ஆக்சுவலா இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, சி தான். நியூட்ரான்ஸ் தான் கரெக்ட்டான ஆன்சர் இதுக்கு. சரிங்களா? நியூக்ளியர் ஃபிஷன் அப்ப நம்ம நியூட்ரான்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடப்படும். ஓகேங்களா? அதோட சேர்ந்து எனர்ஜிஸ் வந்து நமக்கு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் வந்து வெளியிடப்படும். சரிங்களா? ஸோ அது ஒரு செயின் ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷன் வந்து மேபி பாசிபிள் வாய்ப்பு இருந்தா நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல அடுத்த QA செஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா,
நான் உங்களுக்கு அந்த செயின் ரியாக்ஷன் அந்த ரியாக்ஷன் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன் சரிங்களா. அதில் வந்து நியூட்ரான்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் ஃபியூஷனை வந்து ஃபஸ்ட்டு கியூஏ செஷன்லேயே நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். ஃபியூஷன்னா என்ன, ஃபியூஷன் என்ன அப்படின்றத பார்த்தோம். அதனால தான் இந்த கொஸ்டின் அதிகமாக நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணலை. அப்போ இதிலிருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸில் எல்லா விதமான ஆஸ்பெக்ட்லேயும் நான் கவர் பண்ணிட்டேன் ஓகேங்களா, நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் ஃபியூஷனில். ஸோ அப்போ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால இந்த கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அப்போ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம அந்த ரியாக்ஷனையும் பார்த்து வச்சுக்குவோம் சரிங்களா. அப்போ மேபி அதுலேருந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணாலும் நம்ம ஆன்சர் பண்ண முடியணும் நமக்கு. ஸோ அப்போ நெக்ஸ்ட் நியூக்ளியர் ஃபியூஷன், நியூக்ளியர் ஃபிஷன் ரெண்டுக்குமே ஒரு காமனான ஒரு ரியாக்ஷன் வந்து நான் எடுத்துகிட்டு வரேன் நெக்ஸ்ட்டு கியூஏ செஷனில். அதை ஞாபகப்படுத்துங்க. அது பார்த்துட்டோம்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஃபிஷன் ஃபியூஷனுக்கான எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதில் டவுட் இருந்துச்சுன்னு சொன்னால், யாருக்காவது ஃபியூஷன் அண்ட் ஃபிஷனில் டவுட் இருந்துச்சுன்னா நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபஸ்ட்டு கியூஏ செஷனை வந்து ஒரு பாருங்க. அதில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு கொஸ்டினே எனக்கு தெரிஞ்சு அதுதான் நினைக்கிறேன். ரைட்டு தானேங்க மேம்? ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதுவாக தான் இருக்கும். அதில் ஃபிஷன்னா என்ன, ஃபியூஷன்னா என்னன்றது நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதில் மோஸ்ட்லி நான் அதுக்கான கொஸ்டின்ஸையும் கவர் பண்ணிட்டேன் சரிங்களா. அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா அதுக்கான ரியாக்ஷனையும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துட்றேன் நெக்ஸ்ட்டு செஷனில். ஸோ அப்போ அந்த ரியாக்ஷனை பார்த்து வச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு ஃபியூஷன்லேயும் எந்த மாதிரியான பார்ட்டிகல்ஸ் வந்து வெளியே வருது, அப்புறம் என்ன ரேடியேஷன் வெளியே வருது அப்படின்ற விஷயங்களை நம்ம தெரிஞ்சிடும் சரிங்களா. ஸோ இது பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது நெக்ஸ்ட் இதில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா. ரைட், ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். Which of the following is a type of impact printer? பின்வரும் எந்த அச்சுப்பொறி தட்டல் அச்சுப்பொறி ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மைபீச்சு அச்சுப்பொறி, லேசர் அச்சுப்பொறி, புள்ளி அச்சுப்பொறி, தெர்மல் அச்சுப்பொறி. இந்த 4ல் வந்து எது வந்து பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் பிரிண்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, 1 செகண்ட். இது முன்னாடி பார்த்ததுக்கு ஒரு சின்ன ரீகால் வேணால் பண்ணிக்கலாம் நம்ம சரிங்களா. சாலி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அதில் வந்து டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் ஆர் டிஎன்ஏ ப்ரொஃபைலிங் ஆர் டிஎன்ஏ டைப்பிங், இது 3க்குமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே நேம் தான். உங்களுக்கு ஆல்ரெடி இந்த கான்செப்ட்லாம் தெரியும். ஸோ இது வந்து ஒரு சின்ன ரீகால் மாதிரி தான். நீங்கள் ஜஸ்ட் ரீகால் மட்டும் பண்ணிக்கோங்க. ஃபாதர் ஆஃப் இந்தியன் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் வந்து டாக்டர் லால்ஜி சிங் தான். சென்டர் ஃபார் செல் அண்ட் மாலிகுலர் பயாலஜி சிசிஎம்பியில். ஃபாதர் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் வந்து அலெக்ஸ் ஜெஃப்ரிஸ் 1985 ஓகேங்களா. ஸோ டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் ஆல்சோ known as டிஎன்ஏ ப்ரொஃபைலிங் இஸ் a technique used to identify individuals based on specific patterns in their DNA sequence. ஸோ இது வந்து கொஞ்சம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன ஐடியாலஜி கொடுக்கறதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன் சரிங்களா. ஸோ இதை பாருங்கள், இண்டிவிஜுவாலிட்டி டு ஈச் ஹியூமன் பீயிங் 0.1% இருக்கும் சரிங்களா. ஹியூமன் ஜீனோம் அதில் வந்து நிறைய நான் கோடிங் ஜங்க் டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க, டிரான்ஸ்கிரிப்ஷனலி இன்ஆக்டிவ். அதை தான் நம்ம எடுத்து பார்ப்போம் சரிங்களா. ஸோ இதெல்லாமே வந்து டெலோமியர், சென்ட்ரோமியர், ஒய் குரோமோசோம், ஹெட்ரோக்ரோமாட்டிக் ஏரியாலலாம் தான் காணப்படும் சரிங்களா. ஸோ ஒரு டிஎன்ஏ இருக்குன்னா அதை 2ஆக பிரிப்பாங்க, பல்க் டிஎன்ஏ, சேட்டலைட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி. பாலிமார்பிசம் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து நமக்கு வேரியேஷன், மியூட்டேஷன் எடுப்பாங்க. ஸோ அதில் மேக்ரோ, மைக்ரோ, மினி சேட்டலைட்ஸ்னு பிரிப்பாங்க. அந்த மினி சேட்டலைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா விஎன்டிஆர் இருக்கும் நமக்கு சரிங்களா, வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் வந்து அதை வச்சு தான் நம்ம டிடெக்ட் பண்ணுவோம் இந்த ப்ராசஸோட நேம். இதுக்கப்புறமா தான் அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் நமக்கு சரிங்களா. அது யாராவது சொல்ல முடியுங்களா, அந்த ப்ராசஸ் எப்படி, ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்றத சொல்ல முடியுமா, கொஞ்சம் டீல் பண்ண முடியுமா இந்த இடத்துல? சார் என்ன இதுல கைரேகை எதுக்கு பண்ணணுமோ அதோட பிளான்ஸோ இல்ல அந்த அந்த செல்கள் எல்லாம் திஸ்கல்ல வந்து பிரிச்சு எடுக்கணும். சூப்பர். அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் தி நியூக்ளியை ஓகேங்களா. நியூக்ளியிலேருந்து இந்த டிஎன்ஏ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுப்போம். அடுத்து என்ன பண்ணுவோம்? சார் அது கொஞ்சமா இருந்துச்சுன்னா பாலிமரைசேஷன் பண்ணணும். பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸாக பிரிக்கணும் சரிங்களா. அப்போது டிஎன்ஏ வந்து ஒரு டிஎன்ஏ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டு நியூக்ளியிலேருந்து எடுத்துட்டு அந்த டிஎன்ஏ வந்து ப்ரோக் பண்ணுவாங்க ஓகேங்களா, உடைப்பாங்க. அப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸை யூஸ் பண்ணி அதை உடைப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஐடியாலஜி, நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறது கிடையாது இந்த கான்செப்டை. உங்களுக்கு மைண்டில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஒரு ரீகால்க்காக வைக்கணும் அப்படிங்கிறதுனால நான் ஒவ்வொரு லைனை மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன் சரிங்களா.
அந்த லைனை நீங்கள் மைண்டில் கிராஸ் பண்ணி வச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ரீகால் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து டிஎன்ஏ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்படுது. அப்புறம் எண்டோநியூக்ளியஸ் மூலமாக அது ப்ரோக் பண்ணப்பட்டு அது வந்து ஃப்ராக்மெண்ட்ஸாக வந்து பிரிக்கப்படும். சின்ன சின்ன டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸாக பிரிக்கப்படும். அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் எப்படி பிரிக்கப்படுது அப்படின்னா அக்ரோஸ் ஜெல் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ். ஓகேங்களா, நம்ம ஒரு கொஸ்டினில் பார்த்துருப்போம் இந்த இதுக்கான விஷயங்களை. ஸோ அப்போ டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து செப்பரேட் பண்ணப்படும். எப்படி செப்பரேட் பண்ணப்படுதுன்னா அக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் அப்படிங்கிற ஒரு மெக்கானிசம் மூலமா, சரிங்களா. பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறமா அதுலேருந்து விஎன்டிஆர் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணப்படும், சரிங்களா. அப்போ பிசிஆர் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம் பொதுவா? பிசிஆர் விஎன்டிஆர் வந்து ரொம்ப கம்மியான அளவுல தான் இருக்கும். அத வந்து பெருக்கமடைய செய்யறதுக்கு. சூப்பர். அதுக்கு பேர் வந்து ஆம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. அதாவது டபுள் ஆக்குறது, ஓகேங்களா. ஸோ அந்த ப்ராசஸோட நேம் தான் பிசிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். அதை பற்றி ஒரு சின்ன கிளான்ஸ் பார்க்கலாம் நம்ம. ஸோ அப்போ நீங்கள் அப்படி நான் சொல்கிறதுல அப்படி நோட் பண்ணிட்டே வாங்க மைண்ட்லேயும். ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ வந்து பிரிக்கப்படுது நியூக்ளியிலிருந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எண்டோ நியூக்ளியஸ் மூலமாக ப்ரோக் பண்ணப்பட்டு அது வந்து அக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலமாக டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸாக பிரிக்கப்படும், சரிங்களா. அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸில் அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் நமக்கு விஎன்டிஆர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து செப்பரேட் பண்ணி மல்டிப்ளை பண்ணுவாங்க பிசிஆர் மூலமாக, சரிங்களா. இப்போ விஎன்டிஆரை வந்து எதுலேருந்து எடுப்பாங்க அப்படின்னா மினி சேட்டலைட்ஸ் தான். இந்த 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 டயக்ராமை பாருங்கள், ரொம்ப முக்கியம். டிஎன்ஏ வந்து ரெண்டாக பிரிக்கப்படுது, சேட்டலைட் டிஎன்ஏவா. சேட்டலைட் டிஎன்ஏல 2 இருக்கும், மைக்ரோ சேட்டலைட் இருக்கும், மினி சேட்டலைட் இருக்கும். இந்த மினி சேட்டலைட்டை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விஎன்டிஆர் அதை தான் நம்ம பிரிப்பாங்க, சரிங்களா. ஸோ இதில் வந்து பாலிமார்பிசம் அப்படிங்கிற விஷயம் நடக்கும், அதில் தான் வேரியேஷன் நடக்கும். ஸோ இந்த ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு ரைஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. நான் கூட அதை உங்களுக்கு ஓரலாக கேட்குறேன் இப்போ நான், சரிங்களா. அதை ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த சேட்டலைட் டிஎன்ஏலாம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து பாலிமார்பிசம் நடக்குது. ஸோ இந்த மாதிரியான பாலிமார்பிசம் அது ஆன்சர் நானே கொடுத்துருக்கேன் ஹோப்ஃபுல்லி. ஸோ இந்த மாதிரி பாலிமார்பிசம் நடக்கக்கூடிய அந்த வேரியேஷன் மீன்ஸ் அந்த பாலிமார்பிசம் நடக்கக்கூடிய அந்த சேட்டலைட் டிஎன்ஏலையும் வேரியேஷன் நடக்கும், மியூட்டேஷன் நடக்கும், சரிங்களா. அதான் அதுக்கான கான்செப்ட். ஸோ இது வந்து ஒரு சந்ததியிலேருந்து இன்னொரு சந்ததிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடத்தப்படும். வேரியேஷன் நடந்தாலும் கடத்தப்படும். பட் மியூட்டேஷன் நடந்தாலும் நமக்கு வந்து கேரக்டர்ஸில் வந்து எந்த விதமான சேஞ்சும் வராது. ஏன் அப்படின்னா பொதுவாகவே இந்த சேட்டலைட் டிஎன்ஏ இதில் இருக்கு இல்லைங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம எடுக்கக்கூடிய இந்த ஜீன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நான் சொன்ன மாதிரி டிரான்ஸ்கிரிப்ஷனலி இன்ஆக்டிவாக இருக்கும், ஓகேங்களா. ஜங்க் டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. அது வந்து எந்த ப்ராசஸையும் எந்த கேரக்டரையும் வந்து டிஃபைன் பண்ணாது. ஸோ அந்த மாதிரியான ஜீனோம் தான் நம்ம அந்த டிஎன்ஏ எடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ப்ராசஸை நடக்குது, சரிங்களா. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அதுக்கப்புறமா அந்த பிசிஆர் மூலமாக செப்பரேட் பண்ணப்பட்டு மல்டிப்ளை பண்ணப்படுது இல்லைங்களா அந்த விஎன்டிஆர், அதை வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கும், அதை வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்டாக மாற்றுவாங்க. அப்போ என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க சிங்கிள் ஸ்டாண்டர்டாக மாற்றுறதுக்கு? அது கொஸ்டினை ரைஸ் பண்ணலாம், உங்கள்கிட்ட வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் சொன்ன அந்த கான்செப்ட்லாம் யோசிச்சுக்கோங்க. டிஎன்ஏ ப்ரோக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்டோநியூக்ளியஸ் யூஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸை செப்பரேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. விஎன்டிஆரை செப்பரேட் பண்ணி மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிசிஆர் யூஸ் பண்ணுவாங்க. செயின் ரியாக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்டாக மாற்றுறதுக்கு என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க? அதான் இப்போ ஓரலாக கொஸ்டின் ரைஸ் பண்ணுறவங்க. சொல்லுங்க மேம். சார் பாலிமரே இல்லை மேம், ஆல்கலைன் இல்லை மேம், ஆல்கலைன் கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா. ஆல்கலைன் கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க. டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய அந்த விஎன்டிஆரை பிரித்து எடுத்துருவோம் நம்ம. எடுத்த பிறகு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடியதை சிங்கிள் ஸ்டாண்டர்டாக மாற்றுறதுக்கு ஆல்கலைன் கெமிக்கல் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அந்த சிங்கிள் ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லைங்களா, அதோட என்ன பண்ணுவாங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் டிஎன்ஏ ப்ரோப்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க, சரிங்களா. அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சதன் பிளாட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. அது வந்து அப்புறம் வந்து நைலான் மெம்ப்ரேனோட ஆட் பண்ணி நமக்கு அந்த சிங்கிள் ஸ்டாண்டர்டாக இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ரேடியோ ஆக்டிவ் டிஎன்ஏவோட ஜாயின் பண்ணப்பட்டு டபுள் ஸ்டாண்டர்டாக மாற்றுவாங்க. ஸோ அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிலிம் எடுப்பாங்க. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டார்க் பேண்ட்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதான் வந்து ஒரு கம்ப்ளீட் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்ஸோடைய ஒரு ஒன்லைன் மெக்கானிசம்னு நம்ம சொல்லிக்கலாம். ஒரே லைனில் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதான் ஒரு பெஸ்ட் ஐடியாலஜி, சரிங்களா. ஸோ இது எங்கெங்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, என்னென்ன அப்ளிகேஷன்லாம் இருக்குது, இப்போ நம்ம கொஸ்டினை கொஞ்சம் தவிர்த்துட்டு இப்போ நம்மளாம் சொல்லலாம் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் வந்து எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணுது, அதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவாலிட்டி டிடெக்ட் பண்ணும், ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி தெரியும். அப்போ எங்கே டிடெக்ட் பண்ணாது அப்படின்னா எக்ஸப்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மோனோசைக்கோட்டிக் ட்வின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதோட டெக்னிக்கல் நேம் தான் மோனோசைக்கோட்டிக் ட்வின்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சரிங்களா. அப்போ இது வந்து ஒரு எல்லாருக்குமே தெரிஞ்ச டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் உடைய ஒரு பேசிக் அப்ளிகேஷன்.
நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதை தவிர மற்ற எந்தெந்த இடத்துலலாம் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கோட அப்ளிகேஷன்ஸ் ஒர்க்கா இருக்குது? ஏன்னா எல்லா நேரமும் இந்த ஒரு கொஸ்டினை கேட்க வாய்ப்புகள் இல்லை இல்லைங்களா? மேபி இன்னும் கொஞ்சம் சில விஷயங்களை ஆட் பண்ணி நம்ம கேட்கலாம். அப்படின்றப்ப வேற ஏதாவது சொல்ல முடியுங்களா யாராவது? நான் கொஞ்சம் சரசரன்னு போயிட்டேன். காரணம் வந்து உங்களுக்கு நீங்க ஆல்ரெடி படிச்ச கான்செப்ட் உங்களுக்கு ஜஸ்ட் ரீகால் பண்ணா போதுங்கிறதுனால நான் கொஞ்சம் வேகமா போயிட்டேன். சரிங்களா? அடுத்து வந்து பெட்டர்னிட்டி மெட்டர்னிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இப்போ ஒரு ஃபாதர் அப்புறம் ஒரு மதர் இருக்காங்கன்னு சொன்னா அவங்க 2 டிஎன்ஏ கலந்து தான் சைல்டு வந்து கிரியேட் ஆகும் இல்லைங்களா? அப்படின்றப்ப அவங்களுடைய டிஎன்ஏ பிரிச்சு பார்க்குறப்ப அதுல விஎன்டிஆர் வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்ஸ் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபாதரோட எத்தனை % இருக்கும், மதரோட எத்தனை % இருக்கும்? கரெக்ட்டுங்க மேம். பெட்டர்னிட்டி டெஸ்டிங்ல வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பெட்டர்னிட்டி மெட்டர்னிட்டி டெஸ்டிங் டிஸ்பியூட்ஸ்ல வந்து நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்றேன். இப்போ ஒரு ஃபாதர் இருக்காங்க. அவங்களுடைய வேரியபிள் டேண்டம் விஎன்டிஆர் இருக்கு இல்லைங்களா? அந்த டிஎன்ஏ ஒரு காம்பினேஷனும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மதரோட டிஎன்ஏ கலந்து தான் சைல்டோட டிஎன்ஏ கிரியேட் ஆகுது. அப்போ சைல்டு டிஎன்ஏ எடுக்கிறப்ப அதில் வந்து வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்ஸ் இருக்கு இல்லைங்களா? சைல்டோடதுல ஃபாதரோடது எவ்வளோ % கலந்துருக்கும், மதரோடது எவ்வளோ % கலந்துருக்கும், எப்படி வந்து அந்த பெட்டர்னிட்டி மெட்டர்னிட்டி டெஸ்ட் வந்து எடுக்கிறாங்க, அதில் வந்து எப்படி இவர் தான் ஃபாதர் அப்படின்னு டிடெக்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா? டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறாங்க இல்லைங்களா? அதில் வந்து எத்தனை % வந்து ஃபாதர் இருக்கும், எத்தனை % வந்து மதர் இருக்கும்? சார் 50-50யா? எக்ஸாக்ட்லி மேம். 50-50 கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ 50% வந்து ஃபாதரோட இதில் செக் பண்ணி பார்ப்பாங்க. பார்க்குறப்ப ஆமாம் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போ இவர் தான் ஃபாதர் அப்படின்னு டிடெக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ 50-50 இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஹெரிடிட்டி டிசீசஸில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபாரன்சிக்ஸில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாமே கொஞ்சம் முக்கியமான ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு ஐடியாலஜி. அதாவது அது யூஸ் ஆகக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் ஓகேங்களா? அப்புறம் நான் வந்து ஹியூமன் லினேஜ்னு சொல்லுவாங்க ஓகேங்களா? முன்னோர்கள்லாம் யாரு அப்படி அவங்க எந்த சந்ததிகள்லேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து நான் கொஞ்சம் வேகமாக சொல்லிட்டேன் சரசரன்னு. இதுதான் ஒரு பேசிக் ஐடியாலஜி ஃபார் அப்ளிகேஷன்ஸும் சரி அப்புறம் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கும் சரி. சரிங்களா? ஸோ ஒன்ஸ் அகெயின் சின்ன ரீகால் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு நியூக்ளியிலிருந்து டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுப்போம். அதை வந்து புரோக்கன் வித் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஃப்ராக்மெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புரோக் பண்ண டிஎன்ஏலேருந்து அந்த சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்ஸாக பிரித்து எடுப்போம். நம்ம செப்பரேட் பண்ணுவோம். எப்படி செப்பரேட் பண்ணுவோம்னா அக்ரோஸ் ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி அதுக்கப்புறமா அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னால் அந்த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ்லேருந்து விஎன்டிஆரை வந்து செப்பரேட் பண்ணி எடுப்போம். அது வந்து பொதுவாக அந்த விஎன்டிஆர் வந்து எந்த டிஎன்ஏலேருந்து எடுப்போம் அப்படின்னு சொன்னால் பல்க் டிஎன்ஏ சேட்டலைட் டிஎன்ஏ 2ஆக பிரியும். அதில் சேட்டலைட் டிஎன்ஏல மினி சேட்டலைட்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு விஎன்டிஆர் இருக்கும். அந்த விஎன்டிஆரை செப்பரேட் பண்ணி எடுத்து அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் மல்டிப்ளை பண்ணுவோம். எந்த ப்ராசஸ் மூலமானா பிசிஆர் மூலமாக மல்டிப்ளை பண்ணி அதாவது ஆம்பிளிஃபிகேஷன் பண்ணி அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஆல்கலைன் கெமிக்கல் யூஸ் பண்ணி சிங்கிள் ஸ்டாண்டர்டாக மாற்றுவோம். அப்புறம் அதோட வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் டிஎன்ஏ வந்து கம்பைன் பண்ணி எக்ஸ்ரே ஃபிலிம் வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த ப்ராசஸோட நேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட அப்ளிகேஷன் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இது வந்து பயோடெக்னாலஜி. இதுவுமே ஒரு சின்ன சார்ட் மாதிரி போட்டிருந்தேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இது என்ன ப்ராசஸ் யாராவது சொல்ல முடியுங்களா? இந்த ப்ராசஸை படித்து பார்த்து சார் பிசிஆர். சூப்பர். அவ்வளோதான் மேம். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்களா யாராவது? இந்த டயக்ராம் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். இதுதான் ஆக்சுவலாக நடக்குது அங்கே. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இந்த டயக்ராம் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும். ஒரு சின்ன ரீகாலுக்கு உங்கள் மைண்டில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கேரி முல்லிஸ் அப்படிங்கிறவங்க 1985ல் ஓகேங்களா இந்த மெத்தடாலஜி வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் மெத்தடாலஜி இன் லேப் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது தான் இதோடைய கரெக்டான நேம். ஓகேங்களா? டிஎன்ஏ வந்து ரெப்ளிகேட் பண்ணுவோம் நம்ம. சரிங்களா? ஆம்பிளிஃபிகேஷன் ஆஃப் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏலியன் டிஎன்ஏ ஆர் டார்கெட் டிஎன்ஏ ஒரு டிஎன்ஏ எடுப்பாங்க. அதை வந்து பிசிஆர் மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஆம்பிளிஃபிகேஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்போ டிஎன்ஏ டெம்ப்ளேட் எடுப்பாங்க. டிஎன்ஏ டெம்ப்ளேட்ல இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு 2 ப்ரைமர்ஸ் வந்து பொதுவாக நமக்கு தேவைப்படும். சரிங்களா? அதாவது டிஎன்ஏவோட நம்ம ரியாக்ட் பண்ண வைக்கிறதுக்கு அந்த சிந்தசிஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதாவது இந்த ரெப்ளிகேஷன் ஆகுது இல்லைங்களா? அந்த ரெப்ளிகேஷன் ஆக வைக்கிறதுக்கு
2 பிரைமர்ஸ் வந்து நமக்கு தேவை. ஸோ அதில் வந்து நம்மளே அந்த 2 பிரைமர்ஸ் 2 டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம லேப்லேயே கிரியேட் பண்ணுவோம். ஸோ அப்போ அது வந்து ஓலிகோ நியூக்ளியோடைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 ஓலிகோ நியூக்ளியோடைட்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து நமக்கு இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ப்ராசஸை சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு இனிஷியேட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படும். சரிங்களா? அப்போது அது வந்து லேப்லேயே உருவாகிறதுனால அந்த நியூக்ளியோடைட்ஸ் வந்து லேப்லேயே உருவாகிறதுனால அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓலிகோ நியூக்ளியோடைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஒரு டிஎன்ஏ டெம்ப்ளேட் எடுத்து அந்த டிஎன்ஏ டெம்ப்ளேட்டை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு டீநேச்சுரைசேஷன் சொல்லுவாங்க. 94 to 96 டிகிரிஸ் வரைக்கும் தாங்குற மாதிரி இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ டெம்ப்ளேட் வந்து எடுப்பாங்க. எடுத்து அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 பிரைமர்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, ஓலிகோ நியூக்ளியோடைட்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து லேப்லேயே கிரியேட் பண்ணப்பட்டது. அதுக்கு பேர் வந்து அனீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. செப்பரேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ப்ராசஸ் ஒரு ஒரு ஒன்லைன் மட்டும் இதை பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரிஞ்சிடும். சரிங்களா? அப்போ டிஎன்ஏ பாலிமரேஸ் தெர்மஸ் அக்வஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் இது வந்து கம்ப்ளீட் ஐடியாலஜி. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் ரீட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னும் ரீகால் பண்ணுறப்ப இந்த டயக்ராம் கூட நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். இந்த இது முடிஞ்ச உடனே இதை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்பப்பெல்லாம் நீங்கள் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் படிக்கிறீங்களோ அப்போ இந்த டயக்ராம் பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ வேறு மிஸ் பண்ணிட்டேன்னா இல்லை, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பேக் டு கான்செப்ட் போகலாம். ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதில் யாருமே ஆன்சர் பண்ணலைங்களே இன்னும் இந்த கொஸ்டின்ஸ்க்கெலாம். இப்போ இது வரைக்கும் பார்த்ததில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? பிசிஆர் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கில் டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். நோ சார். ஓகே மேம், சூப்பர். ஸோ ரீகால் பண்ணுறப்ப இந்த இதையும் பார்த்துக்கோங்க, பெட்டராக இருக்கும். சரிங்களா? சி ஆப்ஷன் புள்ளி அச்சுப்பொறி டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் சார் சொல்லியிருக்காங்க. கரெக்டுங்களா? ஓகே, கரெக்ட், எக்ஸாக்ட்லி. டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் தான் இதோடைய கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். ஸோ இந்த இதுக்குமே வந்து ஒரு சின்ன ஐடியாலஜி கொடுத்துருப்பேன், நான் வச்சுருக்கேன். அதை உங்களுக்கு காட்டிடுறேன். இப்போ கிளாஸ் எடுக்கிறப்ப அதில் பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன ஐடியாலஜி பார்த்துக்கலாம். இப்பயும் பெட்ரு தான். சரிங்களா? எப்பப்போ முடியுதோ அப்பப்போ ரீகால் பண்ணிக்கோங்க. அந்த ஐடியாலஜி நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இப்போது இங்கே தான் இருப்பாங்க. பிரிண்டர்ஸ் அச்சுப்பொறிகள்னு சொல்லுவாங்க. இம்பாக்ட் பிரிண்டர்ஸ் தட்டல் அச்சுப்பொறிகள், நான் இம்பாக்ட் பிரிண்டர்ஸ் தட்ட அச்சுப்பொறிகள்னு சொல்லுவாங்க. டாட் மேட்ரிக்ஸ்னால் புள்ளி அச்சுப்பொறி 2ஆக பிரியும். லைன் மேட்ரிக்ஸ்னு சொன்னால் வரி புள்ளி அச்சுப்பொறி 2 இதில் வந்து வந்துடும். நான் இம்பாக்ட்னு சொல்கிறப்ப நமக்கு மைபீச் அச்சுப்பொறி, லேசர் அச்சுப்பொறி, இதுதான் அதோட ஐடியாலஜி. சரிங்களா? ஸோ இதில் மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம இந்த இங்க்ஜெட் பிரிண்டர், லேசர் பிரிண்டருக்கான ஒர்க்கிங் மெக்கானிசம் வச்சு கொஸ்டின் ரைஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது நமக்கு. சரிங்களா? அதை பார்த்துக்கோங்க. மற்றபடி இதில் வந்து இம்பாக்ட் பிரிண்டர்ஸில் ஒரு வகைகள் கேட்பாங்க இந்த இடத்துல. பட் இந்த மைபீச், லேசர் ஏன்னா லேட்டஸ்ட்டாக இருக்கிறதுனால இதோடைய ஒர்க்கிங் மெக்கானிசம் வச்சு கொஸ்டின் ரைஸ் பண்ணவும் வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஒன் செகண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Which of the following is a disadvantage of inkjet printers? ஸ்லோ பிரிண்டிங் ப்ராசஸ், மெதுவான அச்சிடும் வேகமாக இருக்கா, எக்ஸ்பென்சிவ் இன் கேட்ரிஜஸ், விலை உயர்ந்த மைப்பீச்சு கலவைகள் இருக்கா, ஹை ரெசல்யூஷன் உயர்தரம், அப்புறம் ஹை மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதிக பராமரிப்பு செலவு. இதில் வந்து எது வந்து மைப்பீச்சு அச்சுப்பொறிகளோட குறைபாடு? டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் இன்க்ஜெட் பிரிண்டர்ஸ். பி எக்ஸ்பென்சிவ் இன் கேட்ரிஜஸ். எக்ஸாக்ட்லி கரெக்ட் தான். சரிங்களா? இப்போது நான் ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறேன். இன்க்ஜெட் பிரிண்டர்ஸில் வந்து இங்க் வந்து பவுடர் இங்காக இருக்குமா, லிக்விட் இங்காக இருக்குமா? எனிஒன்? லிக்யூட். சூப்பர். ஸோ இப்போ இருக்கக்கூடிய தட்டல் அச்சுப்பொறிகள், தட்ட அச்சுப்பொறிகள், இம்பாக்ட் பிரிண்டர்ஸ், நான் இம்பாக்ட் பிரிண்டர்ஸ். ஓகேங்களா? இதை ஏன் நம்ம நான் இம்பாக்ட் பிரிண்டர்னு சொல்கிறோம்? இங்க்ஜெட் பிரிண்டரை ஒர்க்கிங் மெக்கானிசம் வச்சு யாராவது சொல்ல முடியுங்களா? இதை நம்ம கிளாஸ்லேயே நம்ம பார்த்தோம். எனிஒன்? ஆக்சுவலாக ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். என்னென்னா நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய இம்பாக்ட் பிரிண்டர் இருக்கு இல்லைங்களா, அதில் என்ன இருக்குன்னா ஒரு ரிப்பன் இருக்கும். சரிங்களா? அந்த ரிப்பனை வந்து இங்கில் வந்து முக்கி வச்சுருப்பாங்க. அப்போது ஒரு பிரிண்டிங் ஹெட்டு ஒன்று இருக்கும். அது என்ன பண்ணுன்னா
பின்னாடி பேப்பர் வச்சுருவாங்க. அதுக்கு நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்பன் இருக்கும். அது இங்க்ல வந்து முக்கி வச்சுருவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, பிரிண்டிங் ஹெட் இருக்கும். சரிங்களா? அந்த பிரிண்டிங் ஹெட் வந்து அந்த ரிப்பன போய் அடிக்கும். அப்ப அடிச்ச உடனே அந்த ரிப்பன் வந்து என்ன ஆகும்னு சொன்னா, அந்த பேப்பர்ல போய் டச் ஆகும். அப்ப டப்பு டப்புன்னு நமக்கு சவுண்ட் வரும். டைப் ரைட்டிங் மிஷின்ஸ்லாம் நமக்கு டப்பு டப்புன்னு சவுண்ட் வருது இல்லைங்களா? இதெல்லாம் இந்த மெக்கானிசம் தான். ஸோ அப்ப அந்த தட்டல்னா அதான். அப்ப போய் தட்டும். எத போய் தட்டும்னா, பேப்பர போய் தட்டும். ஸோ அதனால இம்பாக்ட்ட வந்து கிரியேட் பண்ணும். டப்பு டப்புன்னு சவுண்ட் கேட்கும் நமக்கு. ஸோ அதுதான் அந்த இம்பாக்ட் பிரிண்டர்ஸ் உடைய பேசிக் ஒர்க்கிங் மெக்கானிசம். அதோடைய நேம்லயே இருக்கும் அதோட ஒர்க்கிங் மெக்கானிசம். சரிங்களா? அப்ப இந்த பக்கம் வந்தீங்கன்னு சொன்னா, நமக்கு நான் இம்பாக்ட் பிரிண்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி டச் பண்ற பிசிக்கலா வந்து நமக்கு டச் பண்ற ஒர்க்கே கிடையாது. அப்ப என்ன பண்ணுது, இங்க் ஜெட்னா நீங்க சொன்ன மாரி லிக்விட் இங்க் இருக்கு இல்லைங்களா? அந்த லிக்விட் இங்க வந்து ஜெட் ஸ்பீட்ல வந்து ஸ்ப்ரே பண்ணும். இதான் அதோடைய மெயின் ஐடியாலஜி. சரிங்களா? லேசர் பிரிண்டர்ஸும் அப்படிதான். சரிங்களா? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, பவுடர்ட் இங்க் இருக்கும். எங்க லேசர்ல வந்து பவுடர்ட் இங்க் இருக்கும். சரிங்களா? அப்ப அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நமக்கு அ அதுவும் சரி, இங்க் ஜெட்டும் சரி ஸ்ப்ரே பண்ணும். அப்படின்றப்ப நமக்கு பேப்பர்ல போய் பிசிக்கலா கான்டாக்ட் ஆகாது. அது ஸ்ப்ரேயிங் மட்டும் தான் நடக்கும். சரிங்களா? ஸோ இதோட மெயின் ஐடியாலஜி ஃபார் இம்பாக்ட் பிரிண்டர்ஸ் அண்ட் நான் இம்பாக்ட் பிரிண்டர்ஸ். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். ஓகே. இது பாருங்க. வாட் இஸ் தி மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் டிராம் அண்ட் SRAM? ஏன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதுக்கு மேல நம்ம கிளாஸ் குடுக்குறோம் அப்படின்னு சொன்னா, இனிமேல் நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்றப்ப நம்ம கண்டிப்பா நார்மலா இருக்கக்கூடிய விஷயங்கள் பிளஸ் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ் 2மே கம்பைன் பண்ணி தான் குடுக்கணும் நம்ம. சரிங்களா? அப்ப இனிமேல் பார்க்கக்கூடிய எல்லா QA செஷன்லயுமே நம்ம CS கொஸ்டின்ஸையும் அதையும் கம்பைன் பண்ணியே பார்த்துடலாம். பெஸ்ட்டா இருக்கும். டி. SRAM இஸ் ஃபாஸ்டர் தென் DRAM. ஓகே. ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனா பாருங்க. DRAM இஸ் ஃபாஸ்டர் தென் SRAM. டைனமிக் RAM வந்து ஸ்டாட்டிக் RAMஓட ஃபாஸ்ட்டா இருக்குமா அப்படின்னு சொன்னா, கிடையாது. கரெக்ட் தப்பான ஆன்சர். ஸோ SRAM நீட்ஸ் டு பி ரெஃப்ரெஷ்ட். அது ஸ்டாட்டிக். அதோட நேம்லயே இருக்கு. SRAMனா ஸ்டாட்டிக் RAM. அதோட நேம்லயே இருக்கு ஸ்டாட்டிக். ஸோ அதனால ரெஃப்ரெஷ் பண்ண தேவையில்ல. அப்புறம் DRAM வந்து வோலடைலா இருக்கும். SRAM வந்து நான் வோலடைலா இருக்கும். இது வந்து யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? சி ஆப்ஷன மட்டும் எனக்கு. DRAM நிலையற்றதுன்னு சொல்றாங்க. SRAM வந்து நிலையானதுன்னு சொல்றாங்க. இது ஏன் தப்பு? சார் அதுல சேவ் பண்ற இன்ஃபர்மேஷனை எரேஸ் பண்ணிட்டு இது எரேஸ் ஆயிடும். எக்ஸாக்ட்லி மேம். SRAMல ஆக்சுவலா வந்து வந்து எதுவும் ஆ, ஆ, சொல்லுங்க மேம். கரெக்ட் தான் நீங்க சொல்றது. அதான் சார் DRAMல இருக்கிறதுலாம் எரேஸ் ஆயிடும். ஒன்ஸ் பவர் ஓகேங்க ஆஃப் மேம். ஆன. SRAMல இருக்கிறது எதுவும் எரேஸ் ஆகாது. நிலையானது. ஸோ ஆக்சுவலா நீங்க இந்த இடத்துல நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இது வந்து அப்படி நீங்க சொன்னீங்கன்னா, இப்ப இது இங்கேயுமே அங்க தானே மேம் குடுத்துருக்காங்க. இப்ப DRAM இஸ் நிலையற்றது. DRAM வந்து நிலையற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. SRAM வந்து நிலையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ அதுக்கான வேறுபாடு கரெக்ட்டா தானே இருக்கு. அப்ப ஏன் சி ஆப்ஷன் இல்ல இங்க? டி ஆப்ஷனுக்கு நம்ம ஏன் போறோம்? அப்ப வேறுபாடு நீங்க சொல்ற விஷயம் கரெக்ட்னா, இங்க கரெக்ட்டா தானே குடுத்துருக்கு ஆப்ஷன்ல. ரெஃப்ரெஷ் பண்றது. ரெஃப்ரெஷ் பண்றது, அதுக்கு வோலடைல், நான் வோலடைல்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல கான்செப்ட் என்ன தெரியுங்களா? ஆ என்ன சொல்ல வராங்கன்னா அவங்க, இந்த மாரி வோலடைல், நான் வோலடைல்னு பிரிக்கிறதே தப்பு. RAMக்குள்ள. RAMங்கிறது வோலடைலா, நான் வோலடைலான்றத நம்ம பார்க்கணும். சரிங்களா? அதுக்குள்ள இருக்கிற டைப்ஸும் அதே டைப்ல தான் வரும். சரிங்களா? அப்போ RAMனாலே அது வந்து நிலையானதா, நிலையற்றதா? அது நிலையற்றது. அவ்வளோதான். சரிங்களா? அப்ப அது வோலடைலா இருக்கும். சரிங்களா? அவ்வளோதான் கான்செப்ட்டே. ஸோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய DRAM, SRAM 2மே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வோலடைலா தான் இருக்கும். சாரி வோலடைலா தான் இருக்கும் நமக்கு. சரிங்களா? அதுல வந்து அந்த சிஸ்டம் வந்து ஆன் ஆயிருக்கிறப்ப, நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, DRAMல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நமக்கு வந்து ஃப்ரீக்வென்ட்டா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அத ரீசார்ஜ் பண்ணிட்டே இருக்கணும். அதோட கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுவாங்க DRAMல. சரிங்களா? அந்த கெப்பாசிட்டர் யூஸ் பண்றதுனால, அத வந்து ஃப்ரீக்வென்ட்டா வந்து நம்ம சார்ஜ் பண்ணிட்டே இருக்கணும். SRAMல வந்து அந்த மெக்கானிசம் நமக்கு தேவையில்ல. சரிங்களா? கேஷ் மெமரியில. ஸோ அதனால இந்த மாரி சொல்றாங்களே தவிர, மத்தபடி DRAMமையும், SRAMமையும் நம்ம வோலடைல், நான் வோலடைல்னு பிரிக்கிறதே தப்பு. சரிங்களா? RAM அப்படின்னு எடுத்துட்டாலே அது வந்து வோலடைலா இருக்கும். நிலையற்றதா தான் இருக்கும் அப்படின்றது தான் பேசிக் ஐடியாலஜி. ஸோ அதனால தான் இந்த சி ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல வராது. அட் த சேம் டைம் 4த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, SRAM இஸ் ஃபாஸ்டர் தென் DRAM. மேம் உங்களுக்கு நான் சொன்ன கான்செப்ட் புரிஞ்சதா? மேம்? ஓகே. ஃபைன். ஸோ ஓகே. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, SRAM வந்து DRAMமை விட வேகமானது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாவே RAMன்னு எடுத்துட்டாலே அது வந்து நிலையற்றதா இருக்கும். ஓகேங்களா? வோலடைலா இருக்கும்.
ஸோ அதுக்குள்ளே வந்து டிராம் எஸ்ராம்ன்றதை வந்து நம்ம volatile நான் volatile பிரிக்கிறதே தப்பு சரிங்களா. ஸோ அதனால சி ஆப்ஷன் வந்து நம்ம எடுத்துக்க மாட்டோம் பொதுவாக. ஓகேங்களா, நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். எஸ் கல்பனா மேம் கூட சொல்லியிருக்காங்க, கேஷ் மெமரின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஓகே ஃபைன். அடுத்து வந்து பாருங்க, which type of software is specifically designed to help users perform tasks such as a word processing, spreadsheet calculations or graphic design? System application system software application software யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் ஆர் டெவலப்மெண்ட் சாஃப்ட்வேர், இந்த மாதிரி அமைப்பு மென்பொருள், பயன்பாட்டு மென்பொருள், மேம்பாட்டு மென்பொருள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய மென்பொருட்களில் எது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொற்செயலாக்கம், வார்த்தை செயலாக்கம் போட்டிருப்பாங்க, சொற்செயலாக்கம் அதுக்கு பேர். ஓகேங்களா, அதே மாதிரி வந்து பரிமாண அட்டவணை கணக்கீடுகள், காட்சி வடிவமைப்பு, ஸோ இந்த மாதிரியான பணிகளை செய்யக்கூடிய பிரத்யேகமாக இருக்கக்கூடிய அந்த மென்பொருட்களை வந்து எந்த வகையில் வந்து வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே மேம் வந்து பி சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், பயன்பாட்டு மென்பொருள். எக்ஸாக்ட்லி கரெக்ட் சரிங்களா. ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேருக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாராவது சொல்ல முடியுங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம நிறைய பார்த்துட்டோம் இல்லைங்களா கிளாஸ் இருக்கிறப்பவும். ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து வேறு ஏதாவது சிஸ்டம் சாஃப்ட்வேர் வந்து சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ் சொல்லிட்டீங்க ஃபைன். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்றப்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஓப்பன் ஆஃபீஸாக இருக்கட்டும், ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர்ஸ்லேருந்து கால்குலேருந்து எல்லாமே நம்ம வந்து ஒரு பிரத்யேகமாக நமக்குன்னு ஒரு செயல்பாடு இருக்குது. இப்போ ஜூம் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, இது வந்து ஒரு பயன்பாட்டு மென்பொருள் தான். ஏன்னா அதில் வந்து நம்ம ஹோஸ்ட் பண்ண முடியும் இந்த மாதிரி. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பயன்பாட்டு மென்பொருளில் வந்துடும். அப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி ஒர்க் பண்ணும். எதுக்குன்னா இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸுக்கும் ஹார்ட்வேருக்கும் இடையில சரிங்களா. டிவைஸ் டிரைவர்ஸ் யூஸ் பண்ணலாம், ஃபர்ம்வேர்ஸ். சூப்பர் மேம், இதெல்லாமே வந்து சொல்லலாம். டிவைஸ் டிரைவர்ஸுங்கிறது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் சிஸ்டம் சாஃப்ட்வேர் சரிங்களா. டிவைஸ் டிரைவர்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் கான்செப்ட் படிக்கிறப்பவும். ஸோ இதுவுமே வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட் சரிங்களா. இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. which of the following is not a characteristics of a system software அப்படின்னு கேட்டிருக்காங்க. பின்வருமாறு இருக்கக்கூடிய எந்த ஒன்று அமைப்பு மென்பொருளின் பண்பாகாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. It manages hardware resources, provides a platform for application software, performs specialized tasks such as word processing, சொற்செயலாக்கம் போன்ற சிறப்பு பணிகளை செய்கிறது, பயன்பாட்டு மென்பொருளுக்கான தளத்தை வழங்குகிறது, வன்பொருட்களின் வளங்களை நிர்வகிக்கிறது, கணினி துவங்கும் பொழுது தானாகவே இயங்குகிறது. இதுக்கு இவ்வளோ நேரம் எடுக்கிறீங்களே. ஓகே ஆன்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? சாரி. ஓகே சி ஓகே இட்ஸ் நாட் அ கேரக்டரிஸ்டிக்ஸ். பொதுவாக வந்து இந்த இடத்துல ஒவ்வொன்றா பார்க்கலாம். சிஸ்டம் சாஃப்ட்வேர் பற்றி பார்க்கலாம். சிஸ்டம் சாஃப்ட்வேர்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஓஎஸ்ஏ வச்சுக்கலாம் சரிங்களா. அது என்ன பண்ணுது, ஹார்ட்வேர் ரிசோர்ஸஸை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹேண்டில் பண்ணுதா அப்படின்னா ஆமாம். ஓகேங்களா, அப்போது நல்லா யோசிச்சு பாருங்கள். ஓஎஸ் அப்படிங்கிறது அது சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படிங்கிற விஷயமே வந்து டிவைஸ் டிரைவராக இருக்கட்டும், ஓஎஸ்ஆர் இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் ரிசோர்ஸஸை மேனேஜ் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட். அப்போ இந்த இடத்துல இந்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, நல்லா யோசிச்சு பாருங்கள். கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா நாட் அ கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க, பண்பாகாதுன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுங்கிறது இதில் வந்து வராது சரிங்களா. ஏன்னா இந்த ஓஎஸ் இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் ரிசோர்ஸை ஹேண்டில் பண்ணும். அடுத்து பாருங்கள், ப்ரொவைட்ஸ் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இப்போ தான் நான் சொன்னேன் சரிங்களா, ப்ரீவியஸ் கொஸ்டினில் நான் சொன்னேன். எல்லா விதமான சிஸ்டம் சாஃப்ட்வேருமே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஓஎஸ் எடுத்துக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருக்கு ஒரு இன்டர்ஃபேஸாக ஒர்க் பண்ணும் கண்டிப்பாக சரிங்களா. ஸோ அப்போ செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சராக வராது. மூணாவது பாருங்கள், பெர்ஃபார்ம்ஸ் ஸ்பெஷலைஸ்ட் டாஸ்க் சச் எஸ் வேர்ட் ப்ராசஸிங். ஸோ கான்செப்ட் நல்லா புரிஞ்சிங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு ஆன்சராக தெரியும். ஏன்னு சொன்னால் இப்போ வேர்ட் ப்ராசஸிங் அப்படின்னா சொற்செயலாக்கம்ன்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்கிறோம். இப்போ சொற்செயலாக்கம்ல நம்ம வந்து எந்த ஆப் யூஸ் பண்ணோம், எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணோம் லாஸ்ட் கிளாஸில் ஓப்பன் யாராவது ஆஃபீஸ். சொல்ல முடியுங்களா? சாரி மேம். ஓப்பன் ஆஃபீஸ். எஸ் மேம், ஓப்பன் ஆஃபீஸில் வேர்ட் ப்ராசஸிங்க்கு சொற்செயலாக்கம்க்கு எந்த ஆப் யூஸ் பண்ணோம் மேம்? ஓப்பன் ஆஃபீஸ் கரெக்டு. அதுக்குள்ளே வந்து எந்த ஆப்னு ஸ்பெஷலைஸ் பண்ணி சொல்ல முடியுங்களா? எனிஒன்? டெக்ஸ்ட் சார். டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். எஸ் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்னு வரும் மேம். ஆக்சுவலாக அதோட அஃபிஷியல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டர். ஓகேங்களா, ஸோ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதோட அஃபிஷியல் நேம் வந்து ரைட்டர். ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ப்ரெசன்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ப்ரெட்ஷீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால்க். ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆஃபீஸ்
டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் சொற்செயலாக்கம் சொற்செயலின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேருக்கு வந்து நேம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸில் ரைட்டர். அதே மாதிரி நம்மளுடைய ஸ்ப்ரெட்ஷீட்டுக்கு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேல்கு. ப்ரெசன்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஸ் அப்படிங்கிற விஷயம்தான். அதே மாதிரி டேட்டா பேஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு பேஸ் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் நேம் வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறது. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் வந்து நமக்கு தெரியும் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட். ஆப்பிளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு பேஜஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 செகண்ட் எனக்கே தெரியல, பேஜஸ், நம்பர்ஸ், கீநோட். ஓகேங்களா, கீநோட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேருக்கு இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது அதுதான். ஓகேங்களா, இப்போ கீநோட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஸ்ப்ரெட்ஷீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி நம்ம யூஸ் பண்ணுற 3 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்த 3 தான். ஓகேங்களா, என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஓப்பன் ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறோம். ஆமாம், பேசிக்காக ஓப்பன் ஆஃபீஸ் யூஸ் பண்ணுவோம், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் வந்து இதில் இது யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படின்றப்ப இந்த 3 தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. அப்போ நம்ம கிளாஸில் நமக்கு சிலபஸில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓப்பன் ஆஃபீஸ் தான். ஸோ அப்போ அதில் நமக்கு பார்த்தாலே போதும். சரிங்களா, ஓகே, நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ அடுத்து 4th பாருங்கள், ரன்ஸ் ஆட்டோமேட்டிக்லி when the computer is started. எக்ஸாக்ட்லி, பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பயாஸ் செட்டப்லாம் தாண்டினதுக்கப்புறமா கம்ப்யூட்டர் வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிடும். ஓகேங்களா, சிஸ்டம் சாஃப்ட்வேர் ரன் ஆகிடும். ஸோ இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, அடுத்து போகலாம், மூவ் பண்ணலாம். வாட் இஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் அ ப்ரௌசர்ஸ் இன்காக்னிட்டோ மோட்? ப்ரௌசர்ஸில் இன்காக்னிட்டோ மோடோடைய ஒரு முக்கியமான செயல்பாடு என்ன அப்படின்னு கேட்பாங்க. உலாவியின் இன்காக்னிட்டோ முறையின் செயல் என்ன? ஆப்ஷன் பி, prevents the browser from saving history and cookies. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பீடப் பண்ணுமானா கிடையாது. இன்காக்னிட்டோ மோட் ஸ்பீடப் பண்ணாது. பிளாக் ஆல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸாக கிடையாது. என்ஹான்சஸ் தி டிஸ்பிளே குவாலிட்டி ஆஃப் வெப்சைட்ஸ் கண்டிப்பாக கிடையாது. சரிங்களா, வலைத்தளங்களோட காட்சி தரத்தை மேம்படுத்தாது. விளம்பரங்களை தடை செய்யாது. உலாவின் வேகத்தை அதிகரிக்காது. அப்போ இதோட முக்கியமான பயன்பாடு என்ன? இன்காக்னிட்டோ மோடது என்னென்னா வரலாறுகள் மற்றும் குக்கிகளை வந்து சேமிக்காமல் இருக்கும். சரிங்களா, ப்ரிவென்ட்ஸ் தி ப்ரௌசர் ஃப்ரம் சேவிங் ஹிஸ்ட்ரிஸ் அண்ட் குக்கீஸ். இதான் அதோட கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். So which protocol is primarily used by web browsers to fetch web pages from servers? வலை உலாவிகள் சர்வர்களிலிருந்து வலைப்பக்கங்களை பெற எந்த நெறிமுறையை முக்கியமாக பயன்படுத்துகின்றன அப்படின்னு கேட்குறாங்க. HTTP, HTTPS, FTP, SMTP, POP. ஆன்சர் HTTP மேம் சொல்லியிருக்காங்க. பி, கரெக்டான ஆன்சர் இதுக்கு ஏ. ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாருமே HTTP தான் சொல்கிறாங்க. ஸோ ஓகே, அப்போ HTTPயோடைய எக்ஸ்பான்ஷன் என்னதான் முடியும்? சொல்லுங்க மேம். ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். சூப்பர் மேம், கரெக்ட் தான். ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். எஸ்எஸ் சொன்னால் செக்யூர் ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். FTPயோடைய இதான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா, ஸோ அப்போ பிரைமரிலி நம்ம வந்து பார்த்தோம்னு சொன்னால் புரோட்டோகால் வந்து எந்த புரோட்டோகால் யூஸ் ஆகுது? வெப் ப்ரௌசர்ஸில் வந்து வெப் பேஜஸ் வந்து ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு சர்வர்ஸ்லேருந்து அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் தான். அது வந்து செக்யூர்டு வேல எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னால் அது செக்யூர் ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால், HTTPS அப்படின்னு சொல்லுவாங்க. FTPயோடைய எக்ஸ்பான்ஷன் ஏதாவது சொல்ல முடியுங்களா? ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். சூப்பர் மேம். SMTP? சார் அது தெரியாது. சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். சரிங்களா மேம், சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். அப்புறம் POPன்னு ஒரு புரோட்டோகால் இருக்குது, அதுக்கு யாராவது தெரியுங்களா? பாயிண்ட் டு பாயிண்ட். இல்லை மேம், அது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் புரோட்டோகால்னு சொல்லுவாங்க. பொதுவாக வந்து அந்த மெயில் சர்வர்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து இமெயில் வந்து கிளைண்ட்டு வந்து ரிட்ரீவ் பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்காக பொதுவாக நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா POP அப்படின்னு சொல்லி போஸ்ட் ஆஃபீஸ் புரோட்டோகால்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதில் POP 2 இருக்குது, 3 இருக்குது. அது மோஸ்ட்லி காமனாக யூஸ் பண்ணுறது வந்து POP 3 அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ இதான். அப்போ இது வந்து இந்த SMTP, POPலாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் சர்வர்ஸில் ஒர்க் பண்ணுறது. ஓகேங்களா, FTPன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப் பேஜஸ் இடையில வந்து வெப் ப்ரௌசர்ஸ் வெப் பேஜஸ்க்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா சர்வர்ஸ்லேருந்து ஃபைல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ வெப் பேஜஸ் ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரது வந்து பார்த்தீங்கன்னா HTTPS ஆர் HTTP அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இது அதோடைய ஐடியாலஜி ஓவராலாக சொல்லணும்னா.
Alright, so next move பண்ணலாம். What does the padlock icon in the browser's address bar indicate? உலாவி முகவரி பட்டியல் உள்ள padlock சின்னம் என்ன குறிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. The website is hosted on a secure server. The website is fake. The website is loading slowly. The website contains advertisements. ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம். ஸோ அதனால் இந்த ஒரு கொஸ்டினை ரேஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். சரிங்களா? பேட்லாக் சிம்பிள், அந்த பூட்டு சிம்பிள் இருக்கும் இல்லைங்களா, ஒவ்வொரு வெப் ப்ரௌசர்லேயே. ஓகே, ஏ ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க மேம். எனிஒன்? ஏ. ஓகே, ஆல்மோஸ்ட் ஏ தான். ஓகேங்களா? அப்போது ஒரு வெப்சைட் வந்து ஒரு செக்யூர் சர்வரில் வந்து ஹோஸ்ட் ஆயிருக்கா, நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்வரோட கனெக்ட் பண்ணுறோம், அது வந்து செக்யூர்டாக இருக்கா அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணி சொல்கிறது, அதை வந்து ஃபெச் பண்ணி வெரிஃபை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பேட்லாக் ஐக்கான் தான். சரிங்களா? ஸோ அவங்க SSL சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தாங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து அந்த கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்கிரிப்டட் ஆயிரும். ஸோ அப்படி என்கிரிப்டட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அந்த பேட்லாக் சிம்பிள் வந்து இருக்கும். அப்போ வந்து HTTPS அப்படிங்கிற ப்ரோட்டோக்கால் வந்து அங்கே யூஸ் ஆகுன்றதான் கான்செப்ட். சரிங்களா? அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். What does SMTP stand for? ஓகே, ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஸோ அந்த கொஸ்டின் தேவையில்லை. நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். What is the purpose of CC field in an email? CC field மேம், இது நம்ம ஒரு டெமோவே பார்த்தோமே ப்ராக்டிக்கலாக. இவன் யாராவது நோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை எடுத்து சொல்ல முடியுங்களா? எனக்கு எங்கே நோட் பண்ணியிருக்கேன்னு தெரியல. B option, to send a copy of the file to additional recipients. ஓகேங்களா? மின்னஞ்சலை நகலை கூடுதல் பெறுநர்களுக்கு அனுப்ப. ஓகே, BCC அப்படிங்கிறது இப்போ யாருக்கு அனுப்புறோம், யாருக்கு தெரியும் அப்படிங்கிறத நம்ம ஒரு ப்ராக்டிக்கலாக டெமோ பார்த்தோம் இல்லைங்களா அன்னைக்கு? யாராவது ஞாபகம் இருக்கா? சொல்ல முடியுமா? BCC யாருக்கு அனுப்புறோன்றது தெரியாது, பட் ஆனால் அட்டாச் ஆயிட்டு இருக்கும். ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி தான் மேம் வரும். ஸோ அதில் நம்ம ஒரு ரெட் கலர் க்ரீன் கலரில் வந்து ஹைலைட் பண்ணோம் இல்லைங்களா? இப்போ 2 இருக்குன்னு சொன்னால் 2 போய் சேர்றவருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளைண்ட் கார்பன் காப்பி. எக்ஸாக்ட்லி, சிசின்றது கார்பன் காப்பி, பிசிசிங்கிறது பிளைண்ட் கார்பன் காப்பி. ஸோ நம்ம ஒரு ஐடியாலஜி ப்ராக்டிக்கலாக அன்றைக்கி செக் பண்ணி பார்த்தோம் இல்லைங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சைட் பண்ணுங்கள், முடிஞ்சால் நான் கூட எடுக்க ட்ரை பண்ணுறேன். Address are invisible to recipient. Yes ma'am. இங்கே இருக்குது பாருங்கள். நம்ம சைன்இன் பார்த்தோம், சைன்அப் பார்த்தோம். சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 இப்போ 2 அப்படிங்கிறவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தான் நம்ம மெயில் அனுப்ப போகிறோம். அப்போ அனுப்பணும்னு சொன்னால் அந்த 2ல் இருக்கிறவங்கனால சிசியையும் பார்க்க முடியும், பிசிசியையும் பார்க்க முடியும். சரிங்களா? அதே மாதிரி சிசி இருக்காங்க பார்த்தீங்களா, சிசியில் யாராக இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களால பிசிசியில் யார் இருக்காங்கன்னு பார்க்க முடியாது. அட் சேம் டைம் 2ல் இருக்கவங்கள பார்க்க முடியும். அதாவது யாருக்கு அனுப்பிச்சிருக்காங்கன்னு பார்க்க முடியும். ஆனால் பிசிசியில் பிளைண்ட் கார்பன் காப்பியில் யார் யாரெல்லாம் அட்டாச் இருக்காங்கன்றதை சிசி வந்து பார்க்க முடியாது. சரிங்களா? அதே மாதிரி பிசிசி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கனால 2வை பார்க்க முடியும், சிசியை பார்க்க முடியும். சரிங்களா? ஆனால் பிசிசியில் அவங்களோட சில பேருக்கு அனுப்பிச்சிருப்போம் ஜாயின் பண்ணி, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா பிசிசியால் பார்க்க முடியாது. ஸோ இதை வந்து நம்ம அன்றைக்கி ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். சரிங்களா? ஸோ அதுக்கான ஐடியா தான் இங்கே கொடுத்துருக்கேன். யாராவது நோட் பண்ணலன்னா அது கலர் இதில் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் மைண்டில் செட் பண்ணிக்கோங்க, இது தேவைப்படும். சரிங்களா?
பிசிசி யூஸ்ட் ஃபார் மாஸ் இமெயில்ஸ் தட் டோன்ட் ரெக்வயர் ரெஸ்பான்ஸ். எஸ் எக்ஸாக்ட்லி மேம். சரிங்களா? ஆமாம், ரெஸ்பான்ஸ் தேவையில்லாத இடத்துல வந்து நமக்கு அனுப்புறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். ஸோ ஆல்மோஸ்ட் டுடே கிளாஸஸ் ஓவர். ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின்ஸ் தான் எனக்கு டுடே எடுத்துகிட்டு வந்தேன். ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம டோட்டலாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் 50 கொஸ்டின்ஸ் முடிச்சிருக்கோம். 45 முடிச்சிருக்கோம். 45 கொஸ்டின்ஸே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வேணும்னு சொன்னீங்கன்னா நான் ஆன்சரை வந்து மார்க் பண்ணியே ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. சரிங்களா? ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் முடிக்க வேண்டியது இருக்குது. ஆல்மோஸ்ட் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸில் இன்னும் மல்டிமீடியா பார்க்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டேட்டாபேஸ் பார்க்கணும். சரிங்களா? முடிச்சுட்டு இந்த வேர்ட் ப்ராசஸரில் வந்து ஸ்ப்ரெட்ஷீட்டும் கால்குலும் பார்க்கணும். ஆமாம், அதுவும் பார்க்கணும். ப்ளஸ் ப்ரெசன்டேஷன் பார்க்கணும். இதை முடிச்சிட்டோம்னாலே ஆல்மோஸ்ட் நமக்கு க்யூர் ஆகிடும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங்கில் வந்து ரிவிஷன் கிளாஸ் கொடுக்குறப்பே சைட் பை சைடு நம்ம மூவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முக்கியமான நோட்ஸ் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறப்ப ஈஸி ஆகிடும். ப்ளஸ் இனிமேல் சயின்ஸ் அண்ட் டெக்கில் வந்து கியூஏ வர்றப்ப நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக கியூஏயும் உங்களுக்கு சேர்த்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இட்ஸ் பெட்டர். ஓகேங்களா? ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லியுமே ஒரு 1 hour நம்ம வந்து இதை ஃபேஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, யாருக்கா டவுட் இருக்குங்களா? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டவுட் இருந்தால் கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம அடுத்த செட் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.